நெல்லை கிரசன்ட் மல்டிகேர் கிளினிக் சார்பாக ஆக்சுவலா உங்களை இந்த 16வது வெபினார்ல கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவு முறைகள் பற்றி, அதாவது டயட் இன் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் பத்தி பேச போறோம். ஆக்சுவலா இந்த நெல்லை கிரசன்ட் மல்டிகேர் கிளினிக் சார்பாக இது வரைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல 15 வெபினார் மெயினா பிரெக்னென்ட் அண்ட் பிரெக்னென்ட் விமன் மற்றும் பெண்களுக்காக ஒரு சிறப்பு ஹெல்த் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு டாபிக்ல ஆன்டினேட்டல் கவுன்சிலிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஆக்சுவலா அடலசன் பீரியட்ல அடலசன் பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், டென்டல் ஹெல்த் தனியா, அதே மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் தனியா ஒரு வெபினார், அதுக்கப்புறம் ஆன்டினேட்டல் கவுன்சிலிங், போஸ்ட் நேட்டல் பிசிக்கல் கவுன்சிலிங் கம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தனியா சைக்காலஜி கவுன்சிலர் வச்சு பண்ணோம். ஸோ அதோட தொடர்ச்சியா பீடியாட்ரிக் டாக்டரை வச்சு டெண்டர் கேர் ஆஃப் டைனி டாட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஒரு பீடியாட்ரிக் மெடிசன் அண்ட் பீடியாட்ரிக் சர்ஜன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து டாக்டர் ஃபருக் அப்துல்லா வச்சு கொரோனாவோட செகண்ட் வேவ் ரைஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால கோவிட் வெபினார் பண்ணோம். ஸோ நம்மளோட அடுத்த தொடர்ச்சியா ஆக்சுவலா டெலிவரிக்கு அப்புறம் பார்த்ததுல ஸோ பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டயட் அதை பேசுறதுக்காக மிஸ்ஸஸ் ரேவதி ஆக்சுவலா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் Food Science and Nutrition. She is pursuing her PhD. In over 3 months, she is going to complete. She is the Assistant Professor and Head, Arulonandar College, Madurai. We welcome you, ma'am. And I am proud and honored to invite our Chief Guest, Dr. Jahida Begum, madam. She is an MA English, MA Political Science, MA MPhil, PGDCA, Praveen in Hindi, DIP in Urdu, PhD, Professor and HOD, Gandhigram Rural University, Dindikal. We welcome you, ma'am. Thank you. ஸோ இன்னைக்கு நம்ம வெபினார் கொள்ள போயிடலாம். ஆக்சுவலா பிரெக்னென்ட் விமன் ஒரு பெண் கருவுடுற காலமே அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வசந்த காலம். எந்த ஒரு பெண்ணும் அந்த உருவான பிறகுதான் தன்னோட வாழ்க்கையை முழுமையடைகிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு பிரெக்னன்சியை நம்ம ஒரு சேஃபர் ஜென்ரேஷன் கொண்டு போறதுக்கு என்னென்ன டயட் நம்ம சாப்பிடணும், அது பிரெக்னன்சி அப்புறமும் லாக்டேஷன் பீரியட்ல பேபிக்கு நல்ல ஃபீடிங் கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வெபினார். ஸோ என்னோட முதல் குழந்தை கவிதை புக்ல இருந்து ஒரு சின்ன பெண்ணின் பெருமை பத்தி ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறேன். பேறுகால பெண்மணி பெருமைக்குரியவள், பெற்றெடுத்த பிள்ளையால் பேரின்பம் கொள்பவள், பிறந்ததின் பயனை நிறைவேற்றி வைப்பவள், அருந்தவம் கொண்டதால் பூ பொழிய வைப்பவள், சிறந்தவள் உயர்ந்தவள் இறையருள் பெற்றவள், தன்னிகரற்ற பெண்மணி தரணியில் உயர்ந்தவள், பிள்ளையை ஈன்றெடுக்க பொறுமையை சுமந்தவள், முல்லர் மலரொத்த தூய உள்ளம் பெற்றவள், எல்லையில்லா மகிழ்வினை ஏற்றமுற செய்பவள், எத்துயர் வந்தாலும் எதிர்கொண்டு செல்பவள், சீராட்டி பாராட்டி பாலூட்டி பார்ப்போற்ற வளர்ப்பவள், பெற்ற துன்பமெல்லாம் பிள்ளைகளால் மறப்பவள், பிள்ளை நோயுற்றால் பெற்றவள் நோன்பிருப்பாள், கண்ணுறங்காமல் விழித்து காத்து வளர்த்திடுவாள், தன் பசி நோக்காமல் பிள்ளை பசித்திருப்பவள், பஞ்சு குருத்தோடு கொஞ்சி மகிழ்ந்திடுவாள், இன்புடன் வாழ இறைவனை தொழுதிடுவாள், பிள்ளைகள் பெற்றதால் பேருவகை பெற்றிடுவாள், பெற்றெடுக்கும் பெண்களை நாளும் போற்றுவோம், கற்பு கரசியான பெண்களை கண்களாய் பேணி காத்திடுவோம். சோ இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு சீஃப் டயட்டிஷியனே வந்திருக்காங்க. நான் ஒரு மேஜர் பிளான்ஸ் மட்டும் சஜஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் I'll give the podium to Mrs. ரேவதி. ஆக்சுவலா பிரெக்னென்ட் விமன் பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது சாப்பிடலாமா, நடுராத்திரியில 11 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் டிராகன் ஃப்ரூட் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடலாமா மேடம்னு. அதுதான் எமர்ஜென்சி மாதிரி. இன்னைக்கு மார்னிங் ஒரு பேஷண்ட் கூட இதை சாப்பிடலாமா, பாதாம் பிசன் சாப்பிடலாமா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுன்றதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் அந்த ஃபீல்டுலயே இருக்க ஸ்பெஷலைஸ்டு டயட்டிஷியன், ஷீ இஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி, அவங்கள கூப்பிட்டு இந்த வெபினாரை வந்து இது பண்றோம். ஸோ உங்களுக்கு இருக்க அந்த சின்ன சின்ன டயட் பிரெக்னன்சில வந்து ஐடியல் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன, நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு மித் இருக்குன்னா, ஒரு 7th மந்த்துக்கு மேல என்னன்னா நிறைய சாப்பிட்டா வந்து பேபி வெயிட் போட்டுரும், அதனால சாப்பிடாத, டெலிவரி கஷ்டமாயிடுவாங்க. நீங்க சாப்பிடுறது வந்து கேலரி கம்மியா சாப்பிடலாம், பட் இருந்தாலும் ஹைலி நியூட்ரிட்டிவா சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேர் 7th 8th மந்த்ல அந்த நீங்க அந்த அடிக்குவேட் நியூட்ரிஷன் எடுக்காம அனீமிக்கா 6 கிராம் 7 கிராம் ஹீமோகுளோபினோட வரும்போது டெலிவரி பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஈவன் டெலிவரி பெயினே அவங்களால டாலரேட் பண்ண முடியாம போயிடுது. ஏன்னா பிரெக்னன்சிலேயே நம்ம வந்து பிளட் லாஸ் வந்து டெஃபினட்டா 500 to 1000 ml கிட்ட பிளட் லாஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கணும். ஸோ அப்படின்னும் போது ஒரு பிரெக்னென்ட் விமன் கட்டாயம் ஒரு 11 to 12 கிராம் ஹீமோகுளோபின் வச்சிருந்தாதான் அவங்களால அந்த டெலிவரி ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண முடியும். பேபிக்கு அடிக்குவேட், பேபியோட போன் க்ரோத், நியூரல் டியூப் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து அடிக்குவேட் கால்சியம் மினரல்ஸ் கிடைக்கணும். ஸோ நம்ம வந்து
எடுக்கிற சாப்பாடு, அதாவது நிறைய பேருக்கு அதே மாதிரி இன்னொரு மித்து வந்து, அதாவது 2 பேருக்காக சாப்பிடணும், பிரெக்னென்ட் விமன் அண்ட் பேபிக்காக, அதனால டபுள் குவான்டிட்டி சாப்பிடணும். அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 400 to 500 கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா போதும். அதே மாதிரி பிரெக்னென்ட் விமன் ஐடியலா அந்த 9 monthsல வந்து ஐடியல் வெயிட் கெயின் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 kg, சில பேர் 16-20 kgs கிட்ட கூட போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த ஒபிசிட்டி அதிகமாகும் போது அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம். ஸோ பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், இதனால வந்து பிரெக்னன்சில வந்து ரத்தக்கட்டு வரலாம். டெலிவரியே எங்களுக்கு ஸ்கேன் பண்றதே சில பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மெத்து தான். எக்ஸ்ட்ரா ஒரு 400 to 500 கேலரிஸ் ஆட் பண்ணா போதும் அவங்களோட ரெகுலர் டயட்ல. அதே மாதிரி அதுல வந்து அடிக்குவேட் ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் அந்த அடிக்குவேட் மினரலோட இருக்கணும். அந்த ஹெச்பி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சாப்பிட்ற டயட் மட்டும் பத்தாது. ஸோ அதுக்காக தான் அந்த 100 days-ஆவது அட்லீஸ்ட் அந்த அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி கால்சியம் வந்து சப்ளிமெண்டேஷன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. ஸோ இந்த டேப்லெட்ஸ்னால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதோ அந்த மாதிரி அதனால வெயிட் கெயின் கூடவே கூடாது. அது வந்து ஜஸ்ட் மினரல் சப்ளிமெண்டேஷன் தான். ஸோ ஆக்சுவல் டயட் பிளான் வந்து டயட்டிஷியன் வந்து நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் ஸ்கிப்பிங் திஸ் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஷீஸ் மிஸ்ஸஸ் ரேவதி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், எம்எஸ்சி, எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி. ஷீஸ் பர்சிங் ஹர் பிஹெச்டி. ஷீஸ் தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட், அருளானந்தர் காலேஜ், மதுரை. அவங்கள பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. She has got many awards and she has worked in Fatima College, மதுரையில Fatima Collegeல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 11 years-ஆ இங்க அருளானந்தர் காலேஜ்ல she is heading the post of assistant professor and HOD. And I am really happy to welcome her in this golden time. Thank you, ma'am. Over to you, ma'am, Mrs. Revati. Yes, ma'am. Thank you, Dr. Abhiya, madam. So, very good evening to one and all present here. So, it is my pleasure. Shall I go? Yeah. It is my pleasure to have this session today. First of all, I would like to thank you, Dr. Abhiya, from Nellai Crescent Multi-Care Center. And you're audible, ma'am. You can start your presentation. Okay. So good evening, one and all present here. Hello. Kekda? Hello. Yes, audible. It is audible only. Yeah. It's my pleasure to have this session today. And through this webinar, I'm happy to meet you all in this online mode. And the topic given to me is diet during pregnancy and lactation. So Dr. Abhiya already gave a detailed poem about lactating and pregnancy mother. Actually, I was wondering her. I think it's her own write-up. Congratulations, Dr. Abhiya, madam. Really, you are noted all the points in that poem. ஒரு பொண்ணா பிறந்தா அது முழுமை அடைகிறது அப்படிங்கிறது தாய்மையில அப்படிங்கிறது காமனா சொல்ற கருத்து தான். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோ லேடிஸ் வந்து சஃபர் பண்ணி அந்த கிரேஸ் கிடைக்குது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வார்த்தைகள்ல நீங்க அதை கொடுக்கும் போது ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் வித் திஸ் let me start our program. Let me go for this. First slide. Yeah. Go to the previous slide. Yeah. Usually, we all very well known that during the time of pregnancy and lactation, we must need excess nutrients comparatively the non-pregnant woman. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிரெக்னன்ட் டைம்லையும் லாக்டேஷன் பீரியட்லயும் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவு தேவைப்படும் ஒரு நான் பிரெக்னன்ட் உமனோட கம்பேர் பண்ணும்போது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ். அந்த தாயோட கருவுல இருக்கக்கூடிய குழந்தை வளர்றதுக்காக, ஏன்னா மொத்தமா ஒரு குழந்தைய வந்து அந்த கருவுல வளர்ச்சி அடைஞ்சு அது உருவாகி வர்றதுக்கான எல்லா சத்துக்களுமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தேவை. அதனாலதான் பிரெக்னன்சி டைம்ல அவங்களோட சத்துக்கள் எல்லாமே அதிகமா தேவைப்படுறது. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்குறோம். That is nutrition requirements increases tremendously during pregnancy and lactation as the expectant or a nursing mother.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டன்ட் மதராவோ இல்லை நர்சிங் மதராவோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேவை அப்படிங்கிறது இல்லை. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹர் அண்ட் ஆல்சோ ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரோயிங் ஃபீட்டஸ் அண்ட் இன்ஃபென்ட் ஹூ இஸ் பீங் பிரஸ்ட் ஃபெட். அவங்க குழந்தை வளர்ச்சி அடையும் போதும் கருவில் பிறந்த உடனேவும் இனிஷியலா அவங்களுக்கு பாடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்போர்ட்ஸ் எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து தாயோட உணவு மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் வந்து நமக்கு அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த பர்டிகுலர் நியூட்ரியன், she need all the nutrients in excess level. நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகப்படியான அளவு தேவைப்படுறதுக்கான தேவை வந்து அந்த பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டைம்ல அந்த மதருக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் பிரெக்னன்சி நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரலி பிரெக்னன்சி அப்படிங்கிறது இட் இஸ் த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த பீரியட் இன் விச் அ ஃபீட்டஸ் டெவலப்ஸ் இன்சைட் அ வுமன்ஸ் womb ஆர் யூட்ரஸ். அந்த பொண்ணோட கருவுல எப்ப குழந்தை வளர ஆரம்பிக்குதோ அந்த பீரியட்ல இருந்து டெலிவரி ஆக வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்து we are saying that is pregnancy. ஸோ இந்த பீரியட் தான் வந்து அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஜென்ரலா பிரெக்னன்சி பீரியட் இஸ் நோட்டட் பை த டேர்ம் ஜெஸ்டேஷன். ஸோ இன் திஸ் பீரியட் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அண்ட் ஆல்சோ தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹர் பாடி பிசிக்கலி அண்ட் ஆல்சோ she have some of the disturbances as mental wise also. So with those things the woman having some physiological stress because she is nurturing a growing fetus in her body. ஸோ அவங்களோட உடம்புக்குள்ள இன்னொரு குழந்தைய புதுசா வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலயே வந்து she has so many physiological and psychological changes she faces during this time of pregnancy. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால தான் வந்து she need excess amount of nutrients அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா இந்த பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் மெயினா வந்து they are noted by 3. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ தட் இஸ் இன்க்ரீசிங் பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் BMR அப்படின்னு சொல்லுவோம். BMR இஸ் எக்ஸ்பேண்டட் அஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து BMR இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ ஜென்ரலி BMR அப்படிங்கிறது வந்து வாட் அபவுட் அவர் மெட்டபாலிசம், ஒவ்வொரு ஓன் இண்டிவிஜுவலோட மெட்டபாலிசம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி தே நீட் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஸோ அதை வச்சுதான் வந்து RDA நமக்கு தெரியும். RDA அப்படிங்கிறது ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ICMRல இருந்து தே ஹாவ் டு கிவ் அ டேட்டா ஃபார் RDA வேல்யூ ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து அவங்க தனித்தனியா ஒரு நாளைக்கு எவ்வளவு நியூட்ரியன்ஸ் வேணும் அப்படிங்கறது ஆல்ரெடி தே ஹேவ் கிவன். அதாவது யூஸ்வலா RDA பெர் டேன்னு சொல்லுவாங்க. RDA மீன்ஸ் ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். ஸோ அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு அப்படின்னு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அதுல கொடுத்துருக்கோம். இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து BMR ஜென்ரலா டிஃபரா இருக்கும். பட் ஸ்பெஷலி டூரிங் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி she need excess of nutrients அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நிறைய அவங்களுக்கு சத்துக்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான காரணம் வந்து முதல் ரீசன் வந்து இன்க்ரீசிங் பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ அது எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல யூஸ்வலி பிரெக்னன்சி பீரியட் வந்து நம்ம 10 months சொல்றோம் இல்லையா, தட் இஸ் 9 months பீரியட். இட் இஸ் டிவைடட் பை 3 trimester. மொத்தமா வந்து அந்த பிரெக்னன்சி பீரியட் வந்து 3 ட்ரைமெஸ்டரா பிரிப்பாங்க. ட்ரைமெஸ்டர் கண்டெய்ன்ஸ் 3 months. ஒரு ட்ரைமெஸ்டர் அப்படிங்கிறது 3 மாத காலத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ இங்க BMR will rising in first trimester is about 5%. அண்ட் டூரிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர் வந்து பார்த்தோம்னா 12% வந்து அவங்களோட BMR ரேட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இவ்வளோ எக்ஸஸா வந்து அவங்களோட BMR ரேட் ரைஸ் ஆகிறதுனால தான் she need excess amount of nutrients, she need the requirements வந்து எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகிறதுக்கான one of the main changes. And second one is gastrointestinal changes. Because of the fetus development, she has a lot of GI changes in her body. Gastrointestinal functions எல்லாமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். Because of that, அதனால தான் அந்த பிரெக்னன்சி இனிஷியலா ஃபார்ம் ஆன டைம்ல இருந்து வந்து they feel some of the difficulties like nausea, vomiting, constipations அது எல்லாமே. ஒன்ஸ் அவங்க பிரெக்னன்ட் அந்த ஃபார்ம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டருக்குள்ளே வந்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். நாசியா தலை சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். they feel vomiting, அந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். தென் லேட்டர் ட்ரைமெஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர் ரெண்டுல எல்லாம் பேபியோட க்ரோத் வந்து நல்ல பெட்டரா இருக்கும்.
இனிஷியல் ட்ரைமெஸ்டர்ல வந்து ரொம்ப ஃபீட்டஸோட growth வந்து பெருசா வந்திருக்காது. ஆனா செகண்ட், தேர்ட் ட்ரைமெஸ்டர் வந்து எண்ட்ல லேட்டர் போகும்போது பார்த்தோம்னா, குழந்தையோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட முழுமை அடையிற மாரி வந்துரும் தேர்ட் ட்ரைமெஸ்டர் எண்ட்ல. ஸோ அப்ப அந்த பீரியட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அத எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால, அது அப்சர்ப்ஷன் ரேட்டும் வந்து உங்க மதரோட பாடியில அதிகமாக ஆரம்பிச்சிரும். லைக் கால்சியம், அயர்ன், B12 இது எல்லாமே வந்து அதிகமான அளவு தேவை இருக்கு அப்படிங்கிறனால இட் ஸ்டார்டட் டு அப்சர்விங் ரேபிட்லி. ரொம்ப அதிகமான அளவு அப்சர்ப்ஷனும் வந்து அது ஆரம்பிச்சிடும். அதனாலயும் சி ஹேவ் சம் ஆஃப் த சேஞ்சஸ். அண்ட் தேர்ட் திங், சேஞ்சஸ் இன் பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஸ்பெஷலி தே ஆர் நோட்டிங் அபவுட் த வால்யூம் ஆஃப் பிளட். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து பாடியில அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகுறது வந்து இட் இஸ் என்டர்ட் இன்டு பிளட். பிளட்ல போய் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிக்ஸ்அப் ஆகி தென் த பிளட் இஸ் கேரியிங் ஆல் த நியூட்ரியன்ஸ் த்ரூ அவுட் பாடி. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்குமே வந்து நியூட்ரியன்ஸ் தேவை. ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் நீட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஆர்கன்ஸ் ஒரு செல்ஸ்க்குமே வந்து சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்றோம். ஹவு இட் இஸ் ரீச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ த பிளட். நம்ம பாடியில டோட்டலும் வந்து பிளட் இஸ் சர்க்குலேட்டிங். ஸோ இப்போ இங்கே வந்து இட் இஸ் ரெகுலர் டைம்லயே வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும்போது இப்போ கன்சீவா இருக்கிறவங்க வந்து குழந்தையோட வளர்ச்சியும் வந்து இருக்கும். ஸோ இப்போ புதுசா ஒரு பேபியே வந்து அது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான சத்துக்களும் இந்த பிளட்ல தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது இட் இஸ் ஓவர் பர்டன் டு த ஃபார் த பிளட் வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசிங் டூரிங் தட் டைம். அதனால உங்களுக்கு பிளட் வால்யூமே வந்து அளவு வந்து கூடிடும். அதிகமான அளவு நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு போய் பாடியில சப்ளை பண்ணி அந்த பேபி அந்த ஃபீட்டஸோட growth வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால the volume of blood is increasing. Of course, if the volume is increase, though it is increased, the plasma protein, hemoglobin and other blood constituents வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். These are all the main changes which will be occur in her in her body. Pregnant லேடியோட உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் இது. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறனால தான் சி நீட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் நியூட்ரிஷன் டூரிங் பிரெக்னன்சி. In case if you are having any doubt in my presentation, you kindly ask me. Hello? You can proceed, ma. You can proceed. Yeah, okay. Then importance of good nutrition during pregnancy. ஏன் வந்து நமக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாவே நமக்கு தெரியும் நியூட்ரிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. நம்ம எல்லாருக்குமே வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அது இல்லை அப்படிங்கன்னா நமக்கு தெரியும் சாப்பிடல அப்படின்னா உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்றோம். ஏன் சாப்பிடலன்னா உயிர் வாழல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல தான் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கு. We are getting all the nutrients from food only. That nutrients only make all the functions in our body. நம்ம உடம்புல நடக்கூடிய அத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸும் வேலைகளும் வந்து செய்ய வைக்கிறது சத்து பொருட்கள் தான். ஸோ அப்போ ஜென்ரலி வி ஆர் சேயிங் நியூட்ரியன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. பட் ஹியர் ஃபார் பிரெக்னன்சி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ஃபார்மிங் அ நியூ ஒன். அவங்க வந்து புதுசா ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன் த பேசிஸ் ஹியர் ஐ ஹவ் கிவன் மதர் ஹேஸ் டு நர்ச்சர் த ஃபீட்டஸ். மதர் தான் வந்து குழந்தைய வந்து அந்த உடம்புல வந்து வளர்க்குறாங்க. So the health of the newborn depends on the nutritional status of the mother during and prior to conception. அந்த வளர்ற குழந்தை வந்து அந்த கருவுல வளரக்கூடிய குழந்தையோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல வந்து அந்த மதரோட ஹெல்த் வந்து பெட்டரா இருக்கணும். ஸோ நாட் ஒன்லி த டைம் ஆஃப் பிரெக்னன்சி. அவங்க ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிஃபோர் பிரெக்னன்சி அந்த பிரெக்னன்சி பீரியடுக்கு முன்னாடியில இருந்தே வந்து அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சி ஹேஸ் டு மெயின்டைன் ஹர் ஹெல்த். ஏன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா a well nourished woman prior to conception enter to pregnancy with reserves of several nutrients that meets the needs of growing fetus without affecting her own health. ஏன்னா குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு வந்து நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ அப்போ சடனா எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அது மதரோட உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் வந்து அதை டேக்அப் பண்ணும். ஸோ அப்படிங்கும் போது அவங்க ஆரம்பத்திலே வந்து மதர் வில் சஃபர். பேபி வந்து வளர ஆரம்பிக்கிற அந்த இனிஷியல் டைம்ல அந்த உமனோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனாலதான் ஒன்ஸ் இஃப் தே ஆர் ஆன் த வே ஃபார் பிரெக்னன்சி இல்ல தே ஹாவ் அ பிளான் லைக் தட் அப்படிங்கும் போதே தே ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தேர் ஹெல்த். அந்த உமனோட ஹெல்த் வந்து அவங்க கான்சியஸ் பண்ணி ஹெல்த்தியா வந்து இருக்கணும். தென் ஒன்லி அவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா இட் இஸ் ஏபிள் டு மீட்
ஆர் த மெயின்டைன் த ஸ்டெபிலைசிங் ஆன் ஹர் ஹெல்த். அப்போதான் வந்து அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ஹெல்த்தும் வந்து மெயின்டைன் ஆகும், அந்த ஃபீட்டஸோட க்ரோத்தும் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெல் நரிஷ்டு மதர் வில் கிவ் பர்த் டு a healthy child. எந்த மதர் வந்து ஹெல்தியான மதர் தான் வந்து ஹெல்தியான பேபியை வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த மதர் இஸ் சஃபர்டு வித் சம் ஆஃப் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி விச் வில் ரிஃப்ளெக்ட் த ஹெல்த் ஆஃப் த ஃபீட்டஸ், குழந்தையோட வளர்ச்சியிலையும் வந்து அது இம்பாக்ட் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட். So the maternal diet during pregnancy has a direct influence on fetal growth, size, health of the newborn. இப்போ இந்த மெட்டர்னல் அப்படிங்கிற பீரியட் வந்து ஒன்ஸ் தே ஆர் டூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ அப்போ இங்கே டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுதான், ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, அந்த மதரோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கோ அதுதான் வந்து பேபியோட ஹெல்த்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் தேர் க்ரோத், அந்த பேபியோட க்ரோத் இருக்கணும், இவ்வளோ சைஸ் வந்து அந்த பேபி வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாக தெரியும், ஒரு ஹெல்தி பேபி வந்து டூரிங் த டைம் ஆஃப் டெலிவரி the baby must be having 3 kg அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 3 கிலோ வந்து வெயிட் இருக்கணும்னு சொல்லுவோம் நார்மலான பேபி வந்து. ஸோ அப்போ அந்த கேஜி வரைக்கும் அந்த பாடி டெவலப் ஆயிருக்கணும், நாட் ஓன்லி ஃபார் த சைஸ் அண்ட் ஆல்சோ ஆல் த ஆர்கன்ஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் இன்சைட் ஹர் பாடி எல்லாமே வந்து இட் இஸ் டெவலப்பிங். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா த மதர் டயட் வந்து இட் ஷுட் பி வெரி வெரி எசென்சியல். Then poor diet during pregnancy which is affect mother's health. நம்ம வந்து pregnant timeல வந்து அவங்க ஒழுங்கா சாப்பிடல because of so many reasons, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால if she is not taking proper diet அப்படிங்கும் போது it is first affect her health and automatically which will affect the fetus health also. ஸோ அவங்களோட ஹெல்த் முதல்ல பாதிக்கப்படுது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பேபியோட அதோட குழந்தை கருவில் வளர்ற குழந்தையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த டிஷ்யூஸ் ஃபார்மேஷன்ஸ், அந்த நர்வஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து போன் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கு பேபிக்கு, அது எல்லாமே வந்து இட்ஸ் வில் அஃபெக்டட். புவர் நியூட்ரிஷன் பிரெக்னன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது the complications also increasing for the mother during the time of delivery, even which will ரொம்ப வந்து சில நியூட்ரியன்ஸ்ல வந்து டெஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா which will be having prolonged labor or even death, there is a possibility. அந்த மாதிரியான நிறைய கேசஸ் வந்து இருக்கிறாங்க because of poor nutrition அப்படிங்கிறதுனால நிறைய கேசஸ் வந்து still there are cases of for this death causes, that is mortalityன்னு சொல்லுவாங்க, பிறந்த உடனே குழந்தை இறக்குறது, தென் ஸ்டில் பர்த் இறந்தே பிறக்கிறது, பிறக்கும் போதே அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறது. அண்ட் நிறைய பேபிஸ் பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிசார்டர்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய இந்த போன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து இட் இஸ் நிறைய காசஸ் இருக்கு, ஜீன்ஸ் அப்படிலாம் பார்த்தாலும் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் இஸ் புவர் நியூட்ரிஷன். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க தட் இஸ் குட் நியூட்ரிஷன் ஃபார் த மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூரிங் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி. நெக்ஸ்ட். So then the importance of nutrition in pre-maternal period and prenatal period. ஸோ யூஸ்வலி அந்த டெலிவரிக்கு முன்னாடியும் இல்லை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே நமக்கு முக்கியம். எதுவுமே வந்து இதுதான் வேணும், இந்த நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சமா இருந்தால் போதும், இந்த நியூட்ரியன்ஸ் அப்படி கிடையாது. குவான்டிட்டி வைஸ் வி கேன் சே த டிஃபரன்ஸ் விச் இஸ் மோர் விச் இஸ் லெஸ் வி நீட் அப்படிங்கிறது குவான்டிட்டி பேசிஸ்ல நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் த குவாலிட்டி பேசிஸ் ஈச் அண்ட் எவ்ரி நியூட்ரியன்ஸ் ஆர் வெரி வெரி எசென்சியல். So during the pregnancy, the nutrients needs increases as we told already. So to develop maternal organs such as uterus, placenta and breast tissues, இது எல்லாமே வந்து next slide. So இது எல்லாமே வந்து during the time of pregnancy they have அந்த யூட்ரஸோட growth வந்து இருக்கும், அந்த பேபியோட கேரி பண்ணி வைக்கிறதுக்காக நார்மல் சைஸ்ல இருந்து which will expand and that development of a placenta and the breast tissues இது எல்லாமே வந்து பிரெக்னன்சி டைம்ல மதர்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we need the important nutrients. Next slide. So to build up body reserves to be utilized at the time of delivery and lactation. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி இருக்கிறது தான் டூரிங் த டைம் ஆஃப் டெலிவரி அண்ட் ஆல்சோ டூரிங் லாக்டேஷன்ஸ் பீரியட் விச் இஸ் யூட்டிலைசிங். So generally for the first trimester there is no significant increase in the size of the fetus. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து பேபியோட வெயிட்ல வந்து அது இருக்காது ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட்ல. ஸோ இனிஷியலி தட் இஸ் ஃபார்மேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ குவாலிட்டி நியூட்ரியன்ட் இஸ் எசென்சியல்.
பட் ஒன்ஸ் இஃப் இட் இஸ் அந்த 3 months கிராஸ் ஆகி செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல என்டர் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி அந்த டெவலப்மெண்ட் வந்து ஸ்பீடப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம் த எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து சி மஸ்ட் டேக். ஸோ இஃப் சி டேக் ஆல் த நியூட்ரியன்ஸ் அஸ் த ரெக்வயர்மெண்ட்ஸ் தென் ஒன்லி she can maintain her health and also the fetus growth. Next. So with this general about this, so ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் அடுத்து என்ன மாதிரியான தேவைப்படும் அப்படிங்கிறது let we see. So nutritional requirements during pregnancy. So in the slide we have seen that what are the vital nutrients for a pregnant woman, like folic acid, omega-3, vitamin C, B complex, antioxidants, protein, கால்சியம், அயன், ஜிங்க், செலீனியம், இது எல்லாமே வந்து வைட்டல் நியூட்ரியன்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கலோரிஸ் இல்ல ஃபேட் இல்ல இந்த லிஸ்ட்ல அப்படிங்கறதுனால விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ ஆஸ் அவர் ரெகுலர் டயட் நம்ம எது சாப்பிட்டுட்டாலும் அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. பட் இந்த ஃபோலிக் ஆசிட், ஒமேகா-3, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட், ஜிங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் சம் பர்டிகுலர் ஃபுட். ஸோ நம்ம மற்ற டைம்ல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாலே வி ஹேவ் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். பட் இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இஃப் வி ஸ்கிப் இட் we'll have so many health issues. That's why here I'm showing these pictures. These are all the vital nutrients for pregnant women. So next let's see the energy requirements during pregnancy. So energy requirements during pregnancy is generally comparatively adult women during the time of pregnant women she need excess of 350 kilocalories. இப்போ ஒரு நார்மல் உமனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1900 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி பெர் டேக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ பிரெக்னன்சி அதே உமன் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சி மஸ்ட் டேக் த அடிஷ்னல் 350 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி பெர் டே. ஒரு நாளைக்கு அவங்க அதை விட அடிஷ்னலா வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆர்டிஎன் சொன்ன ஏற்கனவே ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்சஸ். ஸோ அந்த டயட்ரி அலவன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா they have noted as per their age, as per their work, whether they are male or female, இந்த கேட்டர்ல எல்லாம் டிவைட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பிரெக்னென்ட் மதர் வந்து இஃப் சி இஸ் செடன்டரி ஒர்க்கர் ஆர் மாடரேட் ஒர்க்கர் ஆர் ஹெவி ஒர்க்கர் அந்த ரேஞ்சஸ்ல எதுல இருந்தாலும் அவங்களுக்கு நார்மலா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இப்போ செடன்டரி ஒர்க் லேடி வந்து பாத்தீங்கன்னா 1900 கிலோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவை. மாடரேட் ஒர்க்கிங் உமன்ஸ் நீட் 2230 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி சி நீட். அண்ட் ஹெவி ஒர்க் விமன் நீட் 2850 கிலோ கேலரிஸ். இது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய உமன்ஸ் அவங்களோட ஒர்க்கு பொறுத்து அவங்களுக்கு எடுத்துக்கூடிய ரெக்குவயர்மெண்ட். இப்போ இது பிரெக்னன்ட் உமன் எஸ் இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிருந்தது அதனால யூ கேன் கண்டினியூ. ஓகே ஓகே. ஈவன் இஃப் she is working sedentary work or moderate or heavy work she need excess of 350 kilocalories of energy per day. ஒரு நாளைக்கு அவங்க அந்த அளவு அதிகமான அளவு அவங்க எடுத்துக்கணும் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ். ஸோ எதுக்காக அப்படிங்கறத ஹியர் ஃபோக்கஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு மீட் த நீட் ஃபார் இன்க்ரீஸ்ட் பேசல் மெட்டபாலிக் ரேட். as I told already the BMR rate is rising during the time. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து பார்த்தோம்னா it is nearly 5%. And during second and third trimester it is increasing 12%. So to meet this she must take excess of calories. And also for the development of placenta and maternal tissues she take excess of calories. And the growth of fetus she must take excess of அந்த பேபியோட growthல இருக்கக்கூடிய இது அவங்களுடைய டிஷ்யூஸோட அப்சர்ப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீட் எக்ஸஸ் ஆஃப் கலோரிஸ். ஸோ அதுக்காகவும் அவங்களோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படுது. Then also to deposit fat which will be used during lactation. For the fat deposition also she have energy. So நமக்கு தெரியும் nutrients we can get energy from carbohydrate, protein, fat. இந்த மூணு நியூட்ரியன்ஸ்ல இருந்தும் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். If we are getting energy these three we are mainly depending for energies carbohydrate and fat. இந்த ரெண்டு ஃபுட் தான் வந்து நம்ம மெயினா வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும். ஸோ ஃபார் தட் எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கும் போது we have to take whole grains, whole form of cereals like rice, wheat, maize அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் plus some of the fatty foods which is unsaturated fatty form இருக்கக்கூடிய மாதிரியான ஃபுட்ஸ் வந்து if you are taking regularly excess amount we can meet the energy requirement during the time of pregnancy. Madam, the slide is not visible. Hello. Hello. கேக்குது மேடம்.
கேக்குது. ஸ்லைடு ஸ்கிரீன்ல வரல. ஹலோ. Yes, some problem I think. அவங்களோட இன்டர்நெட்ல ஏதாவது கனெக்ட் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, shall I continue or ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. அது அவங்க கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். Okay ma'am. So next is requirement of protein, calcium and iron. So protein is the nutrient which is essential for the development and growth. புரோட்டீன்ங்கிறது தமிழ்ல புரதச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ், மெயின் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீனோடது growth and development of a body or growth and development of tissues and also for the repairing of the tissues அப்படின்னு சொல்லுவோம். புதுசா ஒரு டிஷ்யூஸோ இல்ல ஒரு செல்ஸோ உருவாகிறதுக்கோ இல்ல ஆல்ரெடி ஃபார்ம் ஆன டிஷ்யூஸ் வந்து இஃப் இட் இஸ் டேமேஜ்ட் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு வந்து we need protein. So here for pregnant mother, she is also requiring protein for growth of fetus and also for the development of placenta and the enlargement of maternal tissues and increased maternal blood volume and the formation of amniotic fluid and protein reserves prepare the mother for labor, delivery and lactation. இது எல்லாத்துக்குமே வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ growth வந்து இப்போ ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சு அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து ஃபீட்டஸோட growth வந்து இட் இஸ் லிட்டில் பிட் ரேபிட் கம்பேரிட்டிவ்லி த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். முதல் ட்ரைமஸ்டரை விட செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து ஃபீட்டஸோட growth வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கும் போது we have to take good protein food. ஸோ protein rich food அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we can get complete protein food அப்படின்னு சொல்றது milk and egg. ஸோ யூஸ்வலா ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து வந்து இட் இஸ் அ குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து அப்படிங்கிறது அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறது. ப்ரீவியஸ் ஸ்லைட் ஒன்லி. அமினோ ஆசிட்ஸ் வந்து தெர் இஸ் அ 2 டைப், எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வி கேன் கெட் ஒன்லி ஃப்ரம் ஃபுட் சோர்சஸ்ல இருந்து மட்டும்தான் நம்ம பாடிக்கு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றது இட் இஸ் டெவலப்பிங் இன் அவர் பாடி ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து வி கேன் கெட் இட் ஃப்ரம் மில்க் அண்ட் எக். ஸோ மில்க், எக் அண்ட் ஃபிஷ் and all kinds of pulses and legumes. So with this we can get the good amount of protein and also some of the flesh foods. நமக்கு fish இதுல எல்லாம் இருந்து வந்து நல்ல புரதச்சத்து வந்து கிடைக்கக்கூடியது. So if you are taking regularly all these foods with our diet, இந்த ஃபுட் எல்லாமே வந்து நம்மளோட டயட்ல ரெகுலரா we should include, then only which will meet all the functions of protein. Then calcium requirement. So generally நமக்கு தெரியும் calcium அப்படினாலே which is mainly thing which is used for the development and also the maintenance of bones அப்படின்னு சொல்லுவோம், bones and teeth. So here this calcium is required for the maintenance of the strengthness of the mother as well as the bone formations and the development of the fetus. அந்த கருவுல வளரக்கூடிய அந்த குழந்தைக்கான போன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அந்த ஸ்ட்ரென்தனிங்க்கும் கால்சியம் வேணும். பை த சேம் டைம் மதரோட போன் ஸ்ட்ரென்தனிங்கும் அதோட ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காகவும் கால்சியமோட லெவல் வந்து ரொம்ப அவசியம். அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இட் இஸ் ரொம்ப முக்கியமா இது பண்ணக்கூடியது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்டேக். இஃப் இட் இன்டேக் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது விச் வில் அஃபெக்ட் அஸ் த ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிஇ, தென் லோ பர்த் வெயிட் பேபி ஃபார்மேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தெர் இஸ் அ சான்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் க்ரோத்துக்கு வந்து பேபி க்ரோத்துக்கு நம்ம தேவை அப்படிங்கும் போது இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி மதரோட பாடியில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து இட் இஸ் சான்சஸ் டு டிரான்ஸ்லேட் டு த ஃபீட்டஸ். அப்ப அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓவர் த்ரூ பண்ணும்போது மதர்ஸ் ஹெல்த் வில் அஃபெக்ட், மதரோட ஹெல்த் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் கால்சியம் இஸ் ஆல்சோ ரெக்வயர்டு ஃபார் த ப்ராப்பர் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் சப்போர்ட்டிவ் வித் பிளட் கிளாட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். Then the last thing is iron requirement for iron requirements during pregnancy. Then hemoglobin is a very needed substance. So blood volume rise பண்ணும்போது which is supportive to all the nutrients are carrying through the blood. So if it is helps to carrying all the nutrients, we have to take all iron rich foods. So the functions mainly for iron is expansion of maternal tissues including the red blood cell mass, and it is also used for maintaining additional iron content of placenta and building the iron stores in fetal liver and compensate blood loss during delivery.
ஸோ டெலிவரி அப்போ பிளட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். இஃப் இட் இஸ் நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன், the mother will lose a lot of amount of blood. So all the things which will be they have to take all iron rich foods. So iron rich foods நமக்கு நல்லா தெரியும். That is we can get it from meat, that is flesh foods like red meat, which is all rich in iron, and dates, all kinds of green leaf vegetable, especially drumstick, agati, and other spinach varieties. It is all rich in iron, and ragi, some of the whole grains also rich in iron. இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒன்ஸ் நம்ம செக்அப் போகும்போதே வந்து இனிஷியலா அவங்க அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் 2, B12 இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஈவன் நம்ம குட் ஃபுட் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டாலும் கூட நவ் தே ஆர் கிவிங் ஆல் தி சப்ளிமெண்ட்ஸ் பிகாஸ் ஃபார் த ஹெல்த் ஆஃப் மதர் அண்ட் பேபி. ரெண்டோட ஹெல்த்துக்கும் வந்ததாக தான் நவ் தே ஆர் கிவிங் ஆல் த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், so in the slides also they have given that importance of calcium. So calcium is also important for pregnant women, as I have listed already, for the strengthening of bone and the maintenance its rigidity. இது எல்லாத்துக்குமே கால்சியமோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். So if it is not getting enough amount அப்படின்னா it is automatically taking from the mother's health அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். ஸோ அதனால தான் கால்சியம் டெஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அந்த பிரெக்னன்சி டைம்ல அப்படின்னா மதர்ஸ் போன்ஸ் வந்து பிகம்ஸ் டு வீக்கர். ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் பேபியோட இதுவும் வந்து பார்த்தோம்னா அவங்களோட போனோட ஸ்ட்ரென்த் வந்து விச் இஸ் லெஸ். ஸோ விச் வில் அஃபெக்ட் த பேபிஸ் தட் இஸ் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சி ஹேவ் சம் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் ஆர் சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பேபி ஆல்சோ வில் கெட் இட். ஸோ இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் கால்சியம் வில் அஃபெக்ட் த பேபி இன் வீக் 5 பிகாஸ் மசில் ஸ்டார்ட் டு ஃபார்ம் அட் திஸ் ஸ்டேஜ். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்டும் வந்து நம்மள எடுத்துக்க சொல்லுவாங்க. We can get calcium from all kinds of dairy products like milk, ghee, butter, curd, buttermilk. So all kinds of dairy based food items are rich in calcium. And other than this calcium, we can get it from green leafy vegetables and like agati and gingerly seeds. These are also rich in calcium. Next, the requirement of fat during pregnancy. So fat is one of the main thing which is a concentrated source of energy. So carbohydrate, protein ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு 1 gram of carbohydrate and protein supply 4 kilocalories, but 1 gram of fat supplies 9 kilocalories. Because of this, fat is known by the term concentrated source of energy. 1 gram நம்ம fat எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 9 kilocalories of energy வந்து கிடைக்கும். ஸோ இந்த pregnancy timeல excess of energy requirement இருக்கு அப்படிங்கிறதுனால they must take fatty food also. So fat food வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது during the time of second trimester it is nearly 54 to 82 gram per day, and third trimester 57 to 85 gram per day. So fatல வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்கு. தட் இஸ் சேச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். ஸோ ஜென்ரலா சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 2 ஃபேட்ல வந்து பார்த்தோம்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இஸ் நோன் பை த டேர்ம் குட் கொலஸ்ட்ரால். அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே லிக்விட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பார்த்தோம்னா சாலிட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அந்த பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் they are suggesting to take more amount of fatty foods from in the form of unsaturated fat. Fat நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுலயே வந்து அந்த மியூஃபா பியூஃபான்னு சொல்றதா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட், we are taking more amount in the type of fat. Then இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா fat deposits in the fetus increase from 2% at mid pregnancy and at most 12% at term. அந்த term increase ஆக அவங்களோட requirements வந்து which will be raised. And as I told that நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா saturated fat எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது which will be deposit more amount of lipids or cholesterol in her mother's blood volume. So next, the importance of omega-3, that is pure poly unsaturated fatty acid. So this is important for fetus brain and eye development. So baby-oda growth-la special brain active பண்றதுக்கு which is supporting. So pure அப்படிங்கிறது omega-3. We can get omega-3 from some kinds of sources like flaxseed oil, canola oil, rapeseed oil, soybean oil, and deep sea golden fish, omega-3 enriched egg, fish oil, pulses, nuts and seeds. இது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு omega-3 fatty acids கிடைக்கும் in the form of polyunsaturated fatty acid. இங்க எல்லாத்துலயும் வந்து DHA, EPA கொடுத்திருக்காங்க. That is docosahexaenoic acid,
EPA-னா ஈகோசா பென்டா ஈனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த ஃபேட் விச் இஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கும் ஐ டெவலப்மெண்ட்டை வந்து பெட்டரா கொடுக்கறதுக்கும் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்லிக்ஸ் இந்த ஆட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே EPA வந்து இட் இஸ் ரிச் அண்ட் DHA ரிச் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி ஆட்ல எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஆக்ட் அஸ் அ பிரெயின் பூஸ்டர். இதெல்லாம் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து தேவை அப்படிங்கிறதுனால when the mother take fat food, they have to take instead of saturated fat, they have to concentrate on taking mono unsaturated or poly unsaturated fat. Next. ஸோ அதான் இந்த ஸ்லைட்லையும் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அது சேச்சுரேட்டட் ஃபார்ம் இல்லாமல் அன்சேச்சுரேட்டட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். அங்கே ஆல்ரெடி கொடுத்த லிஸ்ட் தான் சாஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், பாம் ஆயில், ஆலிவ் ஆயில், சோயாபீன், கார்ன், காட்டன் சீட், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாம் when we are taking during the time of pregnancy, which is helps to developing the fetus brain actions. லினோலிக் ஆசிட், லினோலெனிக், ஓலிக் ஆசிட்ஸ் இதுதான் வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே நமக்கு இந்த சோர்சஸ்ல இருந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபேட் ஃபுட் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது we have to concentrate about we can choose healthy fat, we can reduce all kinds of fried items like deep fried food items. அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் யூஸ் பண்ண ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து we should avoid, and also trans fatty acids food எல்லாமே வந்து we have to avoid, but we are not supposed to restrict or skip fatty foods. We can take fatty foods, but it is in polyunsaturated or monounsaturated fatty foods we should take. So next, the requirement of vitamins during pregnancy. So இப்போ protein, energy and fat requirements, அதோட calcium and iron வந்து requirements எல்லாம் பார்த்தோம். So in this slide we have to go for the requirements of pregnancy. So in vitamins there are two types, fat soluble vitamins and water soluble vitamins. Fat soluble vitamins are vitamin A, D, E and K, and water soluble vitamins are vitamin C and B complex. All these vitamins are very essential to the growth of fetus as well as the health of mother. இதுல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதுதான். ஸோ விட்டமின் ஏ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் 600 மைக்ரோகிராம் பெர் டே and it is needed in small amounts to protect the fetus from immune system problem, blindness and infections and death. நமக்கு தெரியும் விட்டமின் ஏ அப்படின்னாலே இட் இஸ் குட் ஃபார் ஐசைட் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னா வைட்டமின் ஏ வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது. ஸோ இங்க மதரோட ஹெல்த்துக்கும் தேவை, பை த சேம் டைம் ஃபீட்டஸோட growthக்கும் வந்து which is needed. So and also it is helping for developing her immunity. ஸோ அவங்களோட இம்யூனிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வராம அவங்களோட எதிர்ப்பு சக்தியை வந்து ஆக்டிவ் பண்றதுக்கும் which is helping. அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் விட்டமின் ஏ வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால we have to go for விட்டமின் ஏ ரிச் ஃபுட். ஸோ விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னால அதுல ரெண்டு டைப், ஒன் இஸ் ரெட்டினால் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸோ விட்டமின் ஏ ஃப்ரம் பிளான்ட் சோர்சஸ் அண்ட் விட்டமின் ஏ ஃப்ரம் அனிமல் சோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ ஏ வி கேன் கெட் இட் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இந்த கலர்ல இருக்கு அப்படிங்கும் போது we can confidently say that contains some amount of vitamin A. அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து we can take daily, not occasionally or weekly or 3 days once. We should take any one of fruit at least per day during the time of pregnancy. And vitamin D is needed for 5 microgram per day. It is required for the formation of fetal bone. So vitamin D அப்படினாலே which is relate the functions எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா it is related to calcium. Like calcium வந்து நம்ம bone growth and development சொன்ன மாதிரி vitamin D is also required for the formation and strengthening of the fetal bone. So for vitamin D we can get it from sunlight. By natural source வந்து நமக்கு vitamin D கிடைக்கும். Sunlight நம்ம ஸ்கின்ல படுற மாதிரி ஒரு few times நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போதே which is automatically generate in our body. So அதனால இது sunlight vitamin அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க vitamin D. So other than this sunlight இல்லாம we can get vitamin D from dairy sources and also some kinds of nuts and oil seeds. அதுல இருந்தும் நமக்கு vitamin D கிடைக்கும். So அப்போ அந்த மாதிரியான food items we should include in our diet regularly. And vitamin B6, that is 2.5 milligram per day, it is required daily, and this is used for the development of normal fetal development and positive pregnancy outcome. So for the general development and all the healthy functions we should take vitamin B6 regularly.
And vitamin K, this is required for normal coagulation of blood. இந்த புரோட்டீனே வந்து விட்டமின் K blood clotting vitamin அப்படின்னு சொல்லுவாங்க. One of the main function of vitamin K is this one, blood clotting. So this is help for preventing newborn infant hemorrhages, excessive bleed ஆக விடாம, which is helps to blood clotting. So we have to go for this vitamin also. And next is vitamin C. So vitamin C, that is ascorbic acid, 60 milligram per day வந்து vitamin C is essential. It increase iron absorption and also help in fetal growth, and deficiency of vitamin C increases the chances of preterm delivery. So இந்த water soluble vitamins ன்னு சொல்லக்கூடிய B complex and C, இது ரெண்டும் வந்து it is not supposed to store it in our body. ஃபேட் சாலபிள் விட்டமின் ADEK அதனாலும் நம்ம பாடியில எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா மதரோட பாடியில ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு இன்கேஸ் அது தேவை இருக்கும் போது விச் இஸ் யூஸ்டு பை அவர் பாடி. பட் இட் இஸ் நாட் லைக் விட்டமின் சியும் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து பாடியில ஸ்டோர் ஆகாது. அதனாலதான் வந்து வி ஹாவ் டு டேக் டெய்லி ஒன் ஆஃப் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் சாப்பிடணும்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். இந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு டெய்லி வேணும். இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் which will affect the functions. So vitamin C deficient ஆகுது அப்படிங்கும் போது there is a possibility for the preterm delivery. And next vitamin B1, B2, B3. So B1 is thiamine, B2 is riboflavin, and B3 is niacin. So B1 வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா 0.2 milligram வந்து தேவை. riboflavin வந்து பார்த்தோம் அப்படின்னா that is also additionally 0.2. B3 வந்து plus 2 milligram per day. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 0.2 milligram 0.2 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. So whether it is very very less amount which have a lot of important functions. For that they are again and again telling we have to concentrate about fruits and vegetables regularly. ஏன்னா fruits vegetablesல தான் நமக்கு இந்த மாதிரியான vitamins எல்லாமே வந்து நிறைய கிடைக்கக்கூடியது. As total energy requirement increases during pregnancy, so the B vitamin requirement வந்து நமக்கு increase ஆகும். அதனால we can take excess of nutrients. Then vitamin B12, that is 1.2 microgram per day, you have to take it. So B12 supplementation during pregnancy helps in brain and nervous system development of the fetus. So அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி folic acid, vitamin B12, calcium, iron, இந்த 4 சப்ளிமெண்ட்ஸும் நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நமக்கு ஆரம்பத்துல அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் இது 4 வாத்தா இருக்கும் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் brain and nervous system. So which is the nutrient. These are all the requirements and the functions of vitamins during pregnancy. So next vitamin mineral requirement. So like folic acid, folic acid is known by vitamin 9. Per day we need 400 microgram. So during pregnancy maternal blood formation increases, this folic acid requirement நமக்கு increase ஆகும். So folic acid supplements வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது தான் which is helps to prevent the fetal from neural tube effect. Nervous disorders நிறைய பேபிஸ் வந்து பிறந்ததுக்கு their growth wise பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லென்த் இது எல்லாமே வந்து பாடி சைஸ் போன் டெவலப்மெண்ட்ல நார்மலா இருக்கும். பட் தே ஹாவ் சம் ஆஃப் த நியூரல் டிசார்டர்ஸ். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலிக் ஆசிட். ஒரு ரீசன்ஸ் வந்து இதனாலையும் வந்து அவங்களுக்கு நியூரல் டிசார்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும் போது we have to concentrate on folic acid rich food. And next is iodine. Lack of iodine causes stillbirth, birth defect and decreased fetal brain development. So அதனால தான் iodine வந்து நமக்கு ரொம்ப தேவை. iodine வந்து பார்த்தோம் அப்படின்னா we can get it from seafoods, fish, அதுக்கப்புறம் oysters and snails and mollusk, இந்த மாதிரியான seafoodsல இருந்து எல்லாம் நமக்கு iodine கிடைக்கும். So now we are all regularly using that iodized salt. So with this uses we can get the regular requirement of iodine. And zinc per day need 12 milligram. So it is required for the synthesis of nucleic acids like DNA and RNA, and it's having important role in reproduction. So இந்த DNA RNA ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபார்ம் ஆகி வரணும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப 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 அவசியமாக தேவைப்படுது. ஸோ விச் இஸ் இஃப் இட் இஸ் டிஃபிஷியன்ட் அப்படிங்கும் போது it can cause poor pregnancy outcome and abnormal deliveries including congenital malformations. அப்புறம் டெலிவரி அப்போ அவங்களுக்கு they have some of the issues. So to avoid this we have to take zinc rich foods and like iodine rich foods அந்த மாதிரியான regular food வந்து நம்ம we have to take it. So these are all the requirements of nutrition for during pregnancy. So ஒரு நியூட்ரியன்ட்டும் எந்த மாதிரியான ரோல் இருக்கு, அதுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறது பார்த்தோம். So இதை பேஸ் பண்ணி some of the general dietary guidelines I have given to the pregnant women.
ஸோ லைக் a small and frequent feeding should be taken. ப்ரெக்னன்சி டைம்ல இனிஷியலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறனால சப்போஸ் நாட் டு டேக் ஃபுல் ஸ்டொமக் நிறைய வந்து இனிஷியலா சாப்பிட முடியாது. ஸோ அப்படி சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் they are suggesting to take small and frequent feeding. கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதாவது per day 3 meals அப்படிங்கிறது it is regular and usual for everybody. But during pregnancy if you are not supposed to take like that, அது 3 நேரம் சாப்பிடுறத 5 நேரமா கூட நம்ம பிரிச்சுக்கிட்டு we have to take it. அதுதான் ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வென்ட் ஃபீடிங்ஸ் வந்து நம்மள எடுத்துக்க சொல்றாங்க during the time of pregnancy. அப்படி பண்ணும்போது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது. தென் ஃபாஸ்டிங் ஆர் மிஸ்ஸிங் மீல் ஷுட் பி அவாய்டட். அந்த டைம்ல we are not supposed to miss our meal any causes. என்ன ரீசன்ஸ்னாலும் நம்ம அந்த டைம்ல ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண கூடாது. we can take regularly our food. ஸோ எக் அண்ட் மில்க் அல்ல நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் which is helping for the development of protein. நம்மளோட protein requirement இருக்கும். So which is used for growth and development of the fetus. And fiber food வந்து ரெகுலரா நிறைய எடுத்துக்கணும். யூஸ்வலா காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா பிரெக்னன்சில நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ டு அவாய்ட் தட் தே கேன் டேக் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். நார் சத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஃபைபர். அந்த மாதிரியான நார் சத்து அதிகமான உணவு வந்து எடுத்துக்கணும். ஜென்ரலா நார் சத்து அப்படிங்கும் போது all kinds of fruits, vegetables, green leafy vegetables and whole grains, முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இதுல எல்லாத்துலயுமே நார் சத்து இருக்கு. ஸோ we have to take that type of fruit items regularly. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா instead of taking fruit juices we can take whole fruits. ஜூஸா குடிக்காம நம்ம அது ஹோல் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது we can get fiber also. Then we can take calcium foods regularly. So calcium food bone strengthening எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னோம். ஆஸ்டியோமலேசியா வராம நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் பேபிக்குலாம் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சஃபர் ஆகி ரிக்கட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப் இருக்கும். ஸோ we have to take calcium rich food, at least 3 glasses of milk per day எடுக்க சொல்றாங்க for getting excess of calcium. And iron rich foods நம்ம ரெகுலரா எடுக்கணும் to prevent anemia and also for the nutrient transmission for the whole body and also which is for the fetus development. ஸோ iron rich foods, green leafy vegetable diets அந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும். அண்ட் சோடியம் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாடி. ஸோ சில லேடிஸ்க்கு வந்து எடிமா இல்லை ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து சோடியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இல்ல மினிமைஸ் பண்ணுவாங்க ரெக்குயர்மெண்ட். அதர் தன் தட் they can take sodium regularly. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி EGF, IGF இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு we need the mineral sodium and phosphorus. அந்த மாதிரியான ஃபுட்டும் வந்து we have to include it. And raw fruits and vegetables should be included in the diet to meet vitamin C. Vitamin C வந்து it acts as an antioxidant. நமக்கு அந்த இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கும் which is support us. So we can take regularly vitamin C rich food. Then plenty of water should be taken to keep bowels regular. ரெகுலரா வந்து நமக்கு அந்த டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம அது ப்ராசஸ் ரெகுலரா இருக்கணும் அப்படின்னா with this all nutrients we have to take enough amount of water. ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஸ்ட்ராங்லி ஃபிளேவர்டு ஃபுட்டு இல்லை ஹைலி சீசனபிள் ஃபுட்ஸ் இல்லை ஃப்ரைடு ஃபுட்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு required polyunsaturated fats we should take. And during pregnancy we have to avoid caffeine content food like coffee and tea which makes some irritating reactions to the pregnant mother. So அதுக்காக அந்த டைம்ல they can ask us to avoid ரெகுலரா காஃபி டீ வந்து அதிகமா கன்சியூம் பண்ணும்போது which is affect the absorption of other nutrients. அதனால we have to avoid. Then we should include fish, flaxseed, soya bean இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் for omega-3 fatty acids which is help for the brain development of fetus. And excess calories வேணும் for the growth and development of fetus and also the mother's energy requirements. And we can take not only water, all other kinds of fluids like milk, fruit juices, soups. We have to take it regularly with the regular meals. These are all the dietary guidelines for the pregnant woman. So here I have given some of the suggested recipes for the pregnant women. Suggested recipes like dairy products, மில்க், கர்டு, கோவா, யோகட் அந்த மாதிரியான ரெசிபிஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி எல்லாம் மீட் ஆகும். ஸோ ஹோல் கிரைன் சீரியல்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஃபைபர் இருக்கும். ஹோல் கிரைன்ஸ்னா முழு தானியம். இன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிட்றது வந்து ப்ராசஸ்டு சீரியல்ஸ் தான். அதுல எல்லாம் ஃபைபர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு தராங்க. அப்படி இல்லாம we can take whole grain cereals or millets.
அது எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது யூ கேன் ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன். ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டோம் ரெகுலரா அப்படிங்கும்போது யூ கேன் கிவ் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஃப்ரூட்ஸ்ல ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் வி கேன் கெட் இட். ஸோ இப்போ மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம சாலட் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது நமக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். அண்ட் எக் வி கேன் டேக் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆம்லேட் ஆர் பாயில்ட் எக் ஆர் ஸ்கிராம்பிள்ட் எக் ஆர் taking in the form we can get good quality protein as well as iron. And rice flakes, upma and rice ball இதெல்லாம் வந்து iron நமக்கு கிடைக்கும். And also it is easy to digesting. நமக்கு gastrointestinal disturbance இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரியான ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can feel healthy and fresh. And green gram dal and bread pudding, carrot halwa, we can take this which is giving nutrient dense, so which is meet the increased requirements. And also in the last, pickles, rasam and some of sour foods. So usually we are very well known that during the time of pregnancy the lady will like to take some kinds of sour foods. So if they are taking this, they can get some relief from nausea also, and the giddiness idella vandu illama konjam they can feel relaxedly. So these are some of the suggested recipes for the pregnant women. அண்ட் இந்த ஸ்லைடு என்ன ஃபுட்லாம் அவங்க எடுத்துக்கலாம், என்ன ஃபுட் அவங்க எடுத்துக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்மன், லீன் மீட், சோயாபீன் இதெல்லாம் அந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ரா எக், அதாவது குக் பண்ணாம இருக்கக்கூடியது, இல்ல அன்குக்டு சீ ஃபுட்டு, இல்ல இந்த கெஃபைன் ரிஸ்ட், ஆல்கஹால், இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தே ஹாவ் டு அவாய்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ரெக்னன்சி பிளேட். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மை ப்ரெக்னன்சி பிளேட் அப்படின்னு போட்டு ஒருத்தவங்களும் அந்த ஷெட்யூல் மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இதை மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வி கேன் ஃபாலோ திஸ். ப்ரோட்டீன் எவ்வளோ, ஹோல் கிரெயின்ஸ் எவ்வளோ, ஒன்னொன்னுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது ஐ கேன் ஷோ திஸ் பிக்சர். And next, I have given some of the suggested diets like breakfast, pre-breakfast. Usually pregnancy time வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், ஏர்லி மார்னிங் நம்ம எது சொன்னே சாப்பிட்றது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் மிட் மார்னிங், லஞ்ச், அப்புறம் ஈவினிங், அப்புறம் டின்னர். இந்த மாதிரி 6 டைம்ஸ் வந்து யூஸ்வலா எல்லாருமே எடுத்துக்கிறது. ஸ்பெஷலி பிரெக்னன்சில இந்த மாதிரி 6 டைம் வந்து we can concentrate. ஸோ இதுல ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறது ஆல்மண்ட் மில்க், கவுஸ் மில்க், ஆப்பிள் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ். திஸ் ஆர் ஆல் பெட்டர் டு த பிரெக்னன்ட் மதர். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ், இல்லை இந்த ரவை உப்மா, இட்லி, ஸ்டீம்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ஓட்ஸ், பாரேஜ், கேரட், பீன்ஸ், அதை யூஸ் பண்ண ஸ்டஃப்ஸ், பராத்தாஸ், இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விச் வில் கிவ் அ ஃபில்னஸ். மார்னிங் வந்து நமக்கு யூஸ்வலா நைட்டு வந்து 8 hours தூங்கி எந்திரிக்கிறதுனால யூஸ்வலா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது ரெகுலரா சொல்றது. இஸ் பிரெக்னன்சி பீரியட்ல தே மஸ்ட் டேக் breakfast food. So with this, if you are taking healthy breakfast which will support their excess nutrient requirement. Then mid morning periodல வந்து அவங்க instead of taking coffee, tea, யூஸ்வலா நம்ம நிறைய பேர் வந்து அந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடையில மிட் மார்னிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காஃபி டீ தான் எடுத்துப்பாங்க. அப்படி காஃபி டீ எடுத்துக்கிறதுக்கு பதிலாக they can go for some kinds of vegetable soup like tomato soup, spinach soup, creamy spinach soup, carrot soup and chicken soup. அந்த மாதிரி next slide. ஸோ அந்த மாதிரி மிட் மார்னிங் ஃபுட் ஐடியாஸ் வந்து தே ஹவ் கிவன் சம் சஜஸ்டிங் சம் ஆஃப் த சூப்ஸ் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்னஸும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் லஞ்சு. ஸோ லஞ்ச்க்கு வந்து அவங்க தே கேன் கோ ஃபார் மீல்ஸ் லைக் ரைஸ், நம்ம எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஃபுல் மீல்ஸ் வந்து தே கேன் டேக். இல்லை ரொட்டி, சப்பாத்தி வித் தால், whatever substance she is liking, அந்த மாதிரியான அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள். பட் இட் இஸ் மஸ்ட் பி ஹெல்தி அண்ட் வெரைட்டிஸ், அது இருக்கிற மாதிரியான டயட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஹியர் ஐ ஹவ் லிஸ்டட் சம்திங் வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். சிக்கன் சாலட், சிக்கன் ஹரி ரைஸ், தால், மின்ட் ரைத்தா, இதெல்லாம் வந்து they can go for their lunch. நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்கு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்லையும் பிளாண்டடா நம்ம ரெகுலரா அப்பயும் காஃபி டீ தான் நிறைய பேர். அப்படி இல்லாம அப்பவும் வந்து we can go for some varieties like கட்லெட், இல்லை வெஜிடபிள் சமோசா, இல்ல இப்போ இந்த சமோசா, இந்த கட்லெட்ல இங்க சஜஸ்ட் பண்ணாலும் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் திஸ் ரெசிபிஸ் வி ஹவ் டு யூஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். டீப் ஃப்ரைடு ஃபுட் வந்து நம்ம பெட்டர் திங், நம்ம ஹோம் மேடட் பண்றது இட் இஸ் பெட்டர் கம்பேரிட்டிவ்லி அதர் திங். யூ கேன் கோ ஃபார் டொமேட்டோ இட்லி, ஸ்பினாச் வெரைட்டிஸ், இல்லை இந்த கீரை வடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பிளாக் டீ they can go for green tea, மில்க் பாரேஜ் வித் ஓட்ஸ், இல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் சாலட்ஸ், அந்த மாதிரி. இல்ல ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ், பட்டாணி, சுண்டல், இதெல்லாம் ஊற வச்சு ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸா அவங்க அந்த ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம். தென் டின்னருக்கு வந்து they can go for ரைஸ் வித் தால்,
கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இல்லாம பிளண்டட் மீலா இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் ஹெல்ப். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பாடி ஆக்ஷன்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும் நைட் டைம்ல. ஸோ அதனால இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஹெவி மீல் they can go for little blended meal like rice with dal, spinach vegetables, roti with some of the dal, கிச்சடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். So these are all some of the suggested food for pregnant mothers. So next is other considerations during pregnancy. ஸோ அவங்க வந்து ஆல்கஹால் எடுத்துக்க கூடாது ப்ரெக்னன்சி டைம்ல. ப்ரெக்னன்சி டைம்ல அந்த மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து விச் இஸ் அஃபெக்ட் த growth ஃபீட்டஸ். அவங்களோட குழந்தையோட வளர்ச்சியை தடைப்படும், growth ரிட்டார்டேஷன் அப்படிம்பாங்க. growth ஃபீட்டஸோட நர்வஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சஃபர் ஆகும், பிரெயின் ஆக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால ஷி மஸ்ட் அவாய்ட் ஆல்கஹால் டூரிங் பிரெக்னன்சி. ட்ரக்ஸும் அந்த மாதிரி எந்த மாதிரியான ட்ரக்ஸும் அந்த டைம்ல எடுத்துக்கூடாது. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் டு அவாய்ட் ஸ்மோக்கிங். இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் டூரிங் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி. And as the WHO and UNICEF have repeatedly emphasized that, next slide, too early pregnancy, that is வயசு ரொம்ப கம்மியான வயசுல pregnancy ஆகிறது too early pregnancy, and too late pregnancy 35 ஏஜுக்கு அப்புறமா ஆகக்கூடிய pregnancy, இல்ல too close pregnancy, first பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வந்து 3 years கேப் இருக்கணும் நார்மலா மினிமம். அப்படி இல்லாம அடுத்தடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியான too close pregnancy and too many அதிகமான pregnancy. These are all unsafe for the women's health and also the baby's health. So we are not supposed to do this. With that we have to take healthy foods. நம்ம எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பண்ணோம் அப்படிங்கும்போது pregnant mother maintain her health. So that's all about nutrition during pregnancy. So next let us see about diet during lactation. So lactation is the period is the duration when the mother's breastfeeds her child. டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா மதர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணக்கூடிய டைம் தான் வந்து லாக்டேஷன். அண்ட் she is known by the term lactating mother. ஸோ ஜென்ரலா லாக்டேட்டிங் எப்படி பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் முக்கியம், அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தேடுறோம் அப்படிங்கும் போதோ தட் இஸ் லாக்டேட்டிங் டைம்லயும் வந்து தே ஹாவ் டு டேக் ஆல் த எசென்சியல் நியூட்ரியன்ஸ். அண்ட் அந்த டைம்லயும் அவங்களுக்கு ரெகுலரா தேவைப்படக்கூடிய உமன்ஸை விட அவங்களோட நியூட்ரியன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ she has to meet so generally lactating mothers nutritional requirements should meet her own daily needs. அவங்களோட ரெகுலர் ஒர்க் பாடி ஃபங்க்ஷன்ஸுக்கும் தேவையான அளவு எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ரொவைடிங் எனஃப் நியூட்ரியன்ஸ் இன் மில்க் ஃபார் த க்ரோவிங் இன்ஃபேண்ட். அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணி அந்த மில்க் வந்து அவங்களுக்கு கொடுத்து அதோட வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கும் அவங்களுக்கு சத்து தேவைப்படுது. அண்ட் they have to furnish the process of milk production. So you need nutrients for all the things. And diet of lactating mother and her nutritional status during pregnancy affect to certain extent quality and quantity of breast milk. ஸோ அப்போ அவங்க ப்ரெக்னன்சி டைம்ல இருந்து அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது டூரிங் த டைம் ஆஃப் லாக்டேஷன் ஆல்சோ சி மெயின்டைன், பிகாஸ் அந்த ஹெல்தி மதர் தான் வந்து தி கேன் கிவ் அ ஹெல்தி மில்க் டு அவர் பேபி, அதை வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூட்ரியன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா as the FNB ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு சஜஸ்ட் பண்றது எக்ஸஸ் ஆஃப் கலோரிஸ் அவங்களுக்கு தேவை. அண்ட் ப்ரோட்டீனோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி 1 or 2 நியூட்ரியன்ஸ் தான் வந்து நார்மல் உமனுக்கு ஈக்குவலா வந்து அந்த டைம்ல வரும். அதர் தென் ஆல் த நியூட்ரியன்ஸ் ஆர் இன்க்ரீசிங் லெவல் இஸ் நீட் ஃபார் த லாக்டேட்டிங் மதர் ஆல்சோ. ஏன்னா ஒன்ஸ் த பேபி டெலிவர்டு இன்ஃபான்சி அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுல இருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள பீரியட்ல தான் வந்து வி கேன் டெல் பை த டேர்ம் இன்ஃபான்ட். ஸோ இன்ஃபான்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா 6 months வந்து ஒன்லி மதர்ஸ் மில்க் வி ஹாவ் டு கிவ். ஆஃப்டர் 6 months ஒன்லி வி கேன் கிவ் அதர் வீண்ட் ஃபுட்ஸ். வேற ஃபுட் எல்லாம் வந்து பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 6 months வந்து கம்ப்ளீட்டா ஒன்லி பேபி கெட் மதர்ஸ் மில்க். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து மதர்ஸ் பாடியில இருந்து அவங்களுக்கு அந்த மில்க் செக்ரேட் ஆகி மதர் குழந்தைக்கு தேவையான ரெக்வயர்டு லெவல்ல வந்து மில்க் செக்ரேட் ஆகணும். ஸோ அதுக்காக வி ஹாவ் டு டேக் ஆல் த எசென்சியல் நியூட்ரியன்ஸ். So and mothers must avoid during lactating time also, as she should avoid alcohol, tobacco and other drugs. இதெல்லாம் வந்து அவங்க அந்த டைம்ல எடுத்துக்க கூடாது. And caffeine and other caffeinated substances வந்து she should avoid because it make irritations for the infants. பேபி அந்த மில்க் வந்து அவங்களுக்கு அவங்க ஃபீட் பண்றதுனால she should avoid, which makes some of the irritations to her. Then energy requirements அப்படின்னு பார்த்தோம்னா that is additionally 500 kilocalories வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு ஒன்லி பேபிக்கு மதர்ஸ் மில்க் அப்படிங்கறதுனால she should take this much.
ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வேற ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம் ஆஃப் ஸ்டீம்டு ஃபுட்ஸ், சில ஃப்ரூட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து மேஷ் பண்ணி பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து அவங்களோட அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகும். 400 கிலோ கேலரிஸ். அண்ட் 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் திஸ் கேன் பி இதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, ரெகுலர் ஃபுட்டோட ஷி ஷுட் டேக் அடிஷனல் ஃபுட்ஸ். அவங்க வந்து அடிஷனலா அத எடுத்துக்கிட்டே வரணும். அண்ட் சிம்ப்ளி ஈட்டிங் மோர் ஆஃப் த யூசுவல் பேலன்ஸ் டயட் ஷுட் அலோவ் டு மீட் a higher energy demand while breastfed. So on average, 100 ml of human milk will give 70 kilocalories of energy. So first 6 months of delivery, they can get this. And 750 ml of breast milk is produced daily. நார்மலா வந்து ஒரு மதருக்கு வந்து 750 ml breast milk வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், which is enough for the development of the baby. And if extra demand for energy is not met for the dietary source, then the reserved fat stores will be used instead. நம்ம அந்த மாதிரி எக்ஸஸா தேவைப்படுறதுக்கு நம்ம ஃபுட்ல நம்ம எடுத்துக்கல அப்படின்னா, அந்த மதருடைய பாடியில இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ஃபேட் அல்லது ஸ்டோர்டு சப்ஸ்டன்சஸ் which is started to utilized. Because of that, the mother's health will started to affect it. And next, protein requirement during lactation. So this is also increases. Mother milk contains 1.15 gram of protein per 100 ml. So for this is you take regularly protein rich food வந்து எடுத்துக்கணும். Because பேபியோட growth வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிறந்தப்போ 3 kgs இருக்கிறாங்க அப்படின்னா, within 6 months it must rising. 6 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா குழந்தையோட வெயிட் வந்து அந்த பிறந்த வெயிட்ல இருந்து 2-3 கேஜிஸ் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த growth வந்து இருக்கணும் அப்படின்னா, she can only baby's food is during that first 6 months is mother's milk. ஸோ அப்போ அத்தனை நியூட்ரியன்ஸ் அதுக்கு பேபிக்கு தேவையான எல்லாமே மதர்ஸ் மில்க்ல இருந்து தான் கிடைக்குது. அப்படிங்கும் போது she can take all நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து அவங்க அந்த டைம்ல கன்சியூம் பண்ணணும். தென் calcium is additionally she need 1 gram excessive. 30 to 40 gram of calcium வந்து 100 ml or 300 milligram of calcium per 850 ml of milkல வந்து which is getting. So for the bone strengthening and the growth இது எல்லாத்துக்குமே which needs calcium. So baby get through breast milk. So if the breast milk is rich in calcium அப்படின்னு சொல்லும்போது பார்க்கணும் அப்படின்னா, the mother should take calcium rich foods. அவங்க வந்து அந்த மாதிரியான calcium rich foods அவங்க நிறைய சாப்பிடணும். Like this iron also. Iron during lactation she is taking additionally. நார்மல் உமனை விட கம்பேர் பண்ணும்போது lactating மதருக்கும் வந்து excess of iron வந்து தேவைப்படும் for the development or the secretion of breast milk. And nutritional requirement during lactation, especially for vitamins. Next, so it is breast milk is rich in vitamin A. So lactating mother needs adequate amount of vitamin A in their diet. So mother's milkல வந்து mother's milkங்கிறது வந்து it is a என்ன சொல்றது, it is a God's gift, இல்ல it's a boon அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பேபிக்கு growthக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே she get through this milk. ஸோ அப்போ இத்தனை நியூட்ரியன்ஸும் அந்த மில்க்ல பேபிக்கு போகுது அப்படிங்கறனால mothers must take all kinds of nutrient sources. Like vitamin B6 she can increase during lactation. 2.5 milligram அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். B12 she has to take more 1.5 milligram per day. And folic acid 150 microgram per day she has to take additionally. And vitamin C வந்து பார்த்தோம்னா 25 milligram per day she has to take additionally. இப்போ இந்த ஏன்னா vitamin C ல வந்து antioxidants which is developing or boosting the immunity of the baby. So the mother should take all the nutritious food. So we are taking during the time of lactation mothers இவ்வளவு எடுத்துக்கணும், மதர்ஸ் மில்க்ல தான் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். It is because of the reason the mother's milk, the benefit of mother's milk, it is not only for a baby breastfeeding which is helping mothers also. So here I have listed the benefits of breastfeeding for the infant as well as mother. For the baby, breast milk has perfect composition for baby needs. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் காம்போசிஷன் ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு பேபியோட growthக்கு என்ன நியூட்ரியன்ஸ்லாம் வேணுமோ அத்தனையும் மதர் மில்க்ல வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ it is the best, one of the best benefit of breastfeeding for the infant is it contains all the essential or the required nutrients. Then no baby is having the allergics from her mother's milk. எந்த பேபிக்குமே மதர்ஸ் மில்க் எடுத்துக்கிறதுனால அலர்ஜிக்கோ இல்ல வேற எந்த ஒரு ரியாக்ஷன்ஸோ இஷ்யூஸோ வந்து வரப்போறது கிடையாது. Then human milk contains at least 100 ingredients not found in formula breast milk provides antibodies. Even இப்போ நீங்க formula milk நிறைய இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறதுல கூட இல்லாத அளவுக்கு நமக்கு breast milkல தான் எல்லா தேவையான சத்துக்களும் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு.
then lower incidence of ear infection, diarrhea, allergies, and other treatment is no needed for this kinds of breastfed baby. Rarely she can get some of the medicines or something, but other than that, it is good for the baby. And this is used for promotion of good jaw development. Jaw functions and the formation ஆகி ப்ராப்பரா நல்ல ரிஜிடா கிடைக்கிறதுக்கும் வந்து which is supporting breastfeeding and decreased risk of obesity. இப்போ நிறைய ஃபார்முலா மில்க் எடுத்துக்கிற பேபிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஜாஸ்தியா தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஜப்பியா இருப்பாங்க. there is a chance to become obese in future. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு breast milk it is the best thing to the baby. And because of giving breastfed, mother also getting some of the benefit because it helps to lose weight gain during pregnancy. Pregnancyல கண்டிப்பா weight வந்து increase ஆகணும். mother வந்து at least 8 to 10 kg வந்து at the end of delivery வந்து அவங்களுக்கு வந்து இருப்பாங்க. So once if they delivered, again the body becomes to normal அப்படிங்கும் போது she has to feed breast milk. Breast milk கொடுத்தாங்க அப்படிங்கும் போது தான் the body becomes to normal. And it stimulates uterus to contract back to original size. இப்போ யூட்ரஸ் பேபியோட growth இருந்ததுனால it expand during the time of pregnancy. So after delivery it agains to contract அப்படிங்கிறதுக்கும் if she must do that breastfeeding actions. And this is economical. It is no need for going anyway or spending lots of amount அப்படிங்கிறது தனியா தேவைப்படாது. She has to take good nutritious food அவ்வளவுதான். And this provides opportunity for resting is always right temperature and readily available. This is ஏன்னா மதர்ஸ் மில்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது it is no need for any preparations or making or அந்த மாதிரியான எதுவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலா நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் ஹெல்தி, it is always available அப்படிங்கிறதுனால it is benefit to mothers also. And next I have given some of the dietary guidelines for lactating mother. So lactating mother அவங்க எந்த மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்களும் வந்து நம்பர் ஆஃப் மீல்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மில்க் செக்ரேட் ஆகணும் அவங்க பாடியில. ஸோ she has to take additional food comparatively the normal regular woman. அவங்களோட இவங்க அதிகமாக தான் எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் இஸ் கேலக்டோகாக் ஆர் லாக்டோஜாக் ஆக்ட் அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is the lacto which is a which is action which stimulate breast milk வந்து secrete பண்றதுக்கு stimulate பண்ணக்கூடிய actions they are saying this. So sucking is one of the best lactococ. ஸோ பேபி வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியல, மில்க் செக்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணாம we have to allow the baby to suck it. So which may be induce the milk secretions. அது ஒரு reasons. And other than this, some of the diet can act as a lactococ which stimulate milk productions. ஸோ எந்த மாதிரி டயட் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் garlic, milk, almonds and garden cress seeds. இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் ரெகுலர் அந்த டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது which is support or which stimulate the milk secretions. And some of the flesh foods like fish, இல்ல மீட், மட்டன் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், லிவர் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் which is help to induce milk secretions. And weight gain beyond the desirable body size should be avoided. இப்போ எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது எக்ஸஸ் வெயிட் வந்து மதருக்கு வந்து ரைஸ் ஆயிடக்கூடாது. ஒன்ஸ் பேபி வந்து இப்போ 6 monthsக்கு அப்புறமா வீன் பண்ணுவாங்க. ஸோ வீனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷனல் ஃபுட்ஸ் தட் இஸ் அதர் தென் மதர்ஸ் மில்க் வி ஆர் கிவிங் த நியூ சாலிட் ஃபுட் ஆர் செமி சாலிட் ஃபுட் டு த பேபி, தட் இஸ் கால்டு வீனிங். அதுதான் நம்ம வீனிங் அப்படின்னு சொல்றது. ஸோ 6 monthsக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா பேபிக்கு வீன் பண்ணுவாங்க. ஸ்டீம்டு ஃபுட்டு இல்லை சம் கைண்ட்ஸ் ஆஃப் செமி சாலிட் ஃபுட் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்படி அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது மில்க் வந்து ஃபீட் பண்ற டைம் வந்து அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் மதர்ஸ்க்கு. அடிஷனல் ஃபுட் 1 or 2 times அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுனால. ஸோ ஒன்ஸ் அப்போ ஆஃப்டர் 6 months வந்து மதர்ஸோடைய இன்டேக்ல we have to reduce it. And should take raw or cooked fruits and vegetables. Whole grains and adequate amount of water to avoid constipation. So mothers வந்து ரெகுலரா fruits and vegetables, whole fruits vegetables வந்து அவங்க ரெகுலரா எடுத்துக்கணும். excess of waterனும் அவங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது bowels movement இல்ல constipate வராம she can prevent that whole. And next is
no food need to be withheld from the mothers unless it cause distress to the infant. நமக்கு நம்ம பை பிராக்டிஸே சொல்லுவாங்க. சில ஃபுட்ல வந்து அம்மா சாப்பிட்டாங்கன்னா, அந்த பேபி அந்த பேபிக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபுட்லாம் சாப்பிட்டா பேபிஸ்க்கு வந்து அந்த இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அதனால அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாம டயரியா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் வந்து பேபிக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது, தி மதர் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் தி பர்ட்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ். அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்க லிமிட் பண்ணலாம். இல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஃபார் தி இனிஷியல் டைம். அதர்வைஸ் தி மதர் கேன் கோ ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஸ்பெஷலி இந்த சப்ஸ்டன்ஸ் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டொமேட்டோ, ஆனியன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் கேபேஜ் ஃபேமிலி, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ல அதுல மாதிரி வரக்கூடியது. தென் சாக்லேட், சம் ஆஃப் தி ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சில இட் இஸ் நாட் ஃபார் ஆல் மதர் அண்ட் ஆல் பேபி. எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில பேபிஸ் அண்ட் மதர்ஸ்க்கு வந்து if the baby feels some of the disturbances when the mother take these kinds of food items, she should restrict or she should limit these kinds of food items. And if the mother loses rapid weight loss during feeding, சில பேர் பாத்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்போ வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிப்பாங்க லாக்டேஷன் டைம்ல. அப்படி இருக்காங்க அப்படின்னா சி நீட் எக்ஸஸ் ஆஃப் கலோரிஸ். அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கேலரிஸ் வந்து தேவைப்படும். ஸோ சி ஹாஸ் டு டேக் மோர் மீல்ஸ்ல வந்து ஷி ஷுட் இன்க்ளூட் அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா வந்து அவங்க நிறைய எடுத்துக்கணும். அண்ட் ட்ரிங்க் வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூசஸ் அஸ் நீடட். ரெகுலரா இப்போ மில்க் வந்து ஃபீட் பண்றதா ஃபுல்லா ஃப்ளூயிட் ஐட்டம்ஸ் அப்படிங்கறனால அஸ் ரெகுலர் ஃபுட்டோட சேர்த்து சில ஃப்ளூயிட் ஃபுட்ஸும் வந்து மதர்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். லைக் வாட்டர் எடுத்துக்கணும், மில்க், ஃப்ரூட் ஜூசஸ், சூப்ஸ், அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து she should include her diet regularly. And need to eat more than usual to replenish energy. எக்ஸசைஸ் எனர்ஜி தேவைப்படும். ரெகுலரா நிறைய எனர்ஜி ஃபுட்டும் எடுத்துக்கணும். அண்ட் எம்டி கலோரி ஃபுட்ஸ் வந்து she should avoid. நிறைய இந்த சிந்தட்டிக் ட்ரிங்க் அந்த மாதிரியான எம்டி கலோரி ஃபுட்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபுட் கைடு பிரமிட்ல பேஸ் பண்ணது மாதிரியான பேலன்ஸ் டயட், எல்லா வெரைட்டிஸ் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹெல்தி ஃபுட்ஸும் வந்து she should include with her diet, like vegetables, milk product, fish, poultry, nuts, whole grains, rice, beans, lentils, இது எல்லாமே வந்து she should include in her diet. So these are all the dietary guidelines for lactating mother. And here I have suggested some of the recipes for lactating mother for inducing milk secretions. So she should take badam ghee. ஏன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது அது மில்க் செக்ரேஷனை இன்டியூஸ் பண்ணும். ஸோ வி கேன் டேக் இந்த ஃபார்ம் ஆஃப் பாதாம் கீர் ஆர் பாதாம் மில்க், கிரவுண்ட்நட் கீர் ஆர் மில்க் அண்ட் ஹல்வா, இந்த கேரட் ஹல்வா, கேரமல்ஸ், கஸ்டர்ட்ஸ், இந்த மாதிரியான ரெசிபிஸ் வந்து வி ஷுட் இன்க்ளூட். அப்படிங்கும் போது திஸ் ஹெல்ப் ஃபார் திஸ் நட்ஸ் அண்ட் மில்க் இன்க்ரீஸ் த மதர்ஸ் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ விச் இஸ் ஹெல்ப் ஃபார் த பேபிஸ் ரெகுலர் இன்டேக். அண்ட் கார்லிக் அண்ட் ஆனியன் சட்னி. ஸோ இந்த கார்லிக் சட்னி இல்லை ஆனியன் அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் இதுவும் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால they can ask us to take these types of recipes. And like the soups and rasam, so when they are taking this, which is act as an appetizer, so which is help for digestion. So if it is appetizing, the mother should take excess of food items, so which is helping for the formations of milk or secretions. And some of the fried snacks like vada or bhaji or paneer varieties, why they are asking in these two take means which is calorie rich food items, so which is giving excess, which means it's meet the excess energy requirement, by the same time protein requirement. But we are for frying this vada and bhaji, we are not supposed to use saturated fat or the reheat. We are not supposed to use oil for making this. We can take a pure fat for making all these kinds of recipes. So with these things, I would like to conclude this. So pregnant mother and lactating mother are encouraged to get a balanced diet to ensure sufficient nutrients for the fetal growth and development. ஸோ ப்ரெக்னென்ட் மதர், லாக்டேட்டிங் மதர், அவங்க எல்லாமே வந்து எப்பவும் பேலன்ஸ் டயட், அவங்களோட டயட்ல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் வந்து அவங்க அந்த டைம்ல ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை வேற எந்த மாதிரியான வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் she should concentrate about her diet, because which is not only support her development of a baby, which is very very essential. So the mother and the pregnant mother as well as the lactating mother should take the nutritious food items, which is the increased requirement. And the extra nutrients that essential include extra energy, protein, healthy fat, variety of vegetables, எல்லாமே அவங்க எடுத்துக்கணும். So which all need for the development of the fetus growth.
So, and also the same time, she should avoid reducing the unhealthy food size. Even நமக்கு பிடிச்ச ஃபுட்டா இருந்தா கூட during the time of pregnancy and lactation, if we know that is unhealthy, we must avoid that, because நம்ம அந்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which may be affect the health of the mother as well as the baby. So healthy plate makes healthy mother and healthy baby. If our plate is healthy, we can ensure that the mother should be healthy and the baby should be healthy. So with this, I would like to thank you all for your patience listening, and also I would like to thank Dr. Rabia and my friend Banu for giving me this opportunity. Thank you one and all. Thank you ma. Thank you Mrs. Revati. It was a wonderful presentation. ரொம்ப டீடைலா ஆக்சுவலா ஒரு நியூட்ரியன்ட் எதுக்கு தேவைப்படுது, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி ஒரு டயட்டீஷியன்ன்றது இதுக்கு தான் கூப்பிடணும். அதாவது இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு இல்லாம அது எதுக்காக சாப்பிடணுன்றதும் சொன்னாங்க. அதே மாதிரி அதை எப்படி சாப்பிடணுன்றதும் அந்த ரெசிபிஸ் சஜஷன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலுமே ஆக்சுவலி ஐ எம் ப்ரவுட் டு சே அவங்க ஷீ ரிசீவ்டு மாண்புமிகு மகளிர் அவார்டு ஃப்ரம் டாக்டர் அப்துல் கலாம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அதே மாதிரி சர்வதேச முத்தமிழ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஷீ இஸ் கரண்ட்லி பர்சூயிங் இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன். ஒரு 36 பப்ளிகேஷன் கிட்ட அவங்க போட்டிருக்காங்க அட் சச் அன் யங்கர் ஏஜ். உண்மையிலுமே வி ஹாவ் டு ரியலி like congratulate you and we wish you all success madam. It was a very Thank nice you. session and few chat questions I want to maybe chief guest introduce பண்ணிட்டு நான் இது பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம். It was really a nice session. Thank you. Thank you ma'am. So ஒரு quotationோட ஆரம்பிக்கிறேன். Every mother on earth gave birth to a child except my mom. She gave birth to a legend. High five mom. ஆக்சுவலா என்னோட எல்லா வெற்றிக்கும் பின்னாடி என்னோட ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட், என்னோட ஃபாதர் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், என்னோட மதர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனா எங்க மதரே வியக்கிற ஒரு இன்ஸ்பைரிங் விமன் அப்படின்னா ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் டாக்டர் ஜாயிதா பேகம் மேடம். ஷீ இஸ் an MA English, MA Political Science, MEd, MPhil, PGDCA, DIP in Urdu, Praveen in Hindi and PhD. காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில ஹெச்ஓடியா இருக்காங்க திண்டுக்கல்ல. ஆக்சுவலா அவங்களோட டிகிரி படிக்கவே ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஷீ இஸ் லைக் எக்ஸல்ட். நிறைய இதுல இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரா அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் எங்க அம்மாவோட எம்ஃபில் அண்ட் PhD கைடு அவங்க. என்னோட பையன் பிறக்கும் போது அவங்களோட அதாவது கிராண்ட் சன் பிறக்கும் போது எம்ஃபில் முடிச்சாங்க மேடம் கிட்டதான். மேடம் வேணும்ன்றதுக்காக ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் எம்ஃபிலும் பண்ணாங்க, அதே மாதிரி PhDயும் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் அ ரெனவுண்ட் PhD கைட். இது வரைக்கும் 30 to 35 PhD அண்ட் எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்க வச்சிருக்காங்க. எல்லாம் நம்ம புக்ஸ்ல படிக்கிறத தான் நம்ம டெலிவர் பண்றோம் ஸ்பீச்சா. ஆனா இவங்க நிறைய டெக்ஸ்ட் புக் கமிட்டில இருக்காங்க, நிறைய டெக்ஸ்ட் புக் ஆத்தர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 16 புக்ஸ் ஆத்தர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 36 புக்ஸ்ல சாப்டர்ஸ் எழுதியிருக்காங்க. she has received many national and international awards. ரொம்ப we are really honored to have her. அதாவது அவ்வளோ பெரிய பர்சன், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல she is a very good speaker, she is a good author, she is a good writer. அவ்வளோ பெரியவங்க நம்ம வெபினார்ல கலந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. மேடம், ஓவர் டு யூ மேம் ப்ளீஸ். Thank you, Dr. Abida. It is a pleasure to me to be with all of you. Crescent Multicare Center ரொம்ப அழகா சொசைட்டிக்கு தேவையான நிகழ்வுகளை டாக்டர் ஆபிதா பர்வீன் மற்றவங்க மூலமா ரொம்ப அழகா நடத்தி இன்னைக்குள்ள நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேடம் ரேவதி பேசுறது ஒரு PhD தீசிஸ் சப்மிட் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது அவங்க அவ்வளவு ஒரு விளக்கமா அழகா தெளிவா டயட்டீஷியன் பேசுறாங்களா இல்ல டாக்டர் பேசுறாங்களாங்கிற ஒரு அளவுக்கு ஒரு டவுட்டே வந்திருந்தது. ஏன்னா டயட்டீஷியன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷனே அவங்க சொன்னாங்க. அதே சமயம் ஒரு டாக்டர் ரேஞ்சு கூட அவங்க அந்த பிரெக்னன்சியை பத்தியும் லாக்டேஷன் பீரியட்ல எப்படி மதர்ஸ் கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள்.
ரெண்டாவது வந்து மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லேடிஸ் வந்து எப்பவுமே வந்து குடும்பத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து தந்துட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஈவன் நம்ம இஸ்லாம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லேடிஸ்க்கு, அதாவது அன்னிசா அப்படிங்கிற ஒரு சாப்டரே வந்து குரான்ல வந்து பெண்களுக்காக வந்து அருளப்பட்டிருக்கிறது அல்லாஹ்னால. ஸோ இந்த வகையில ஒரு பெண்களுக்கான ஒரு சிறப்பான நிகழ்வினை வந்து வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஒரு நிகழ்வுகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாய்மைனா என்ன, தாய்மையில வந்து பிரெக்னன்சி பீரியட்ல வந்து ஒரு பெண் வந்து எவ்வாறு வந்து தன்னுடைய நியூட்ரிஷன் தன்னுடைய நியூட்ரியன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண் திருமணமான உடனேயே பெற்றோர்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பெண் வந்து கருவுற்று இருக்கும்போது வந்து அது இரட்டிப்பு சந்தோஷம் பெற்றோர்களுக்கும் சரி, அவங்க வீட்டுல இருக்கிற கணவர் மற்றும் அவங்களுடைய கணவர் குடும்பத்தினருக்கும் சரி ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அது. ஏன் அப்படின்னா 2 இதயங்களை ஒரு சேர சுமக்கின்ற ஒரு வாய்ப்பு வந்து பெண்களுக்கு அல்லாஹ்னால ஆண்டவனால கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு வகையில 2 உயிர்களுக்கும் உண்டான சத்து உணவு, அது உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் ரேவதி வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பால்குடி பருவத்திலையும் எப்படி இருக்கணும், தாய்ப்பால் ஊட்டும் பொழுது வந்து பெண் வந்து எவ்வாறு ஒரு பெண் தேவையான ஊட்டச்சத்து எப்படி இருக்கணுங்கிறதையும் ரொம்ப தெளிவா அற்புதமா ஒவ்வொரு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மைக்ரோநியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் தேவையானதுங்கிறத ரொம்ப விளக்கி சொன்னாங்க. நிச்சயமா இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. இதுல வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, தாய்ப்பால் ஊற்ற பெண்களுக்கு மற்றும் கருவுற்ற பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இட் இஸ் ஐ ஓப்பனிங் செஷன் தான் சொல்லணும். எல்லாருமே தன்னுடைய டயட்டை பின்னாடி திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டீ காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி டீ குடிக்காம இருக்கிறது, எப்படி காஃபி குடிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தெளிவா சொன்னாங்க. ஏன்னா and the speakers who has given me the chance to be with you, and I thank Dr. Abida Parveen and I thank the chairman of Crescent Multi-Speciality Hospitals. I thank Dr. Hamida Panu who has given me the motivated to give this speech, and my brother Dr. Muhammad Ilyas and one and all who listen to this program. Thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே வி ஆர் ரியலி ஹானர்டு மேம். ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ இன்விடேஷன் போட்டப்பே லைக் எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் லைக் சோ மச் ஷி ஹஸ் டன். உண்மையிலுமே இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கே எங்களுக்கு ரொம்ப நன்றின்னு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் டாக்டர் ரேவதி. ஆக்சுவலா டாக்டர் முகமது இலியாஸ் அவங்க வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு நோ எவ்ரி பிரெக்னென்ட் விமன். அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஆர்கனைசர் அண்ட் ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹவு டு மேனேஜ் நியூட்ரிஷன் இன்டேக் டியூரிங் மார்னிங் அண்ட் நைட் சிக்னஸ் டியூரிங் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி? ஐ திங்க் சாரோட கொஸ்டின் ஆன்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மார்னிங் சிக்னஸ்க்கு அந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ், ரெய்சின்ஸ், நட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னாங்க. டாக்டர் ரேவதி, would you want to enlighten us? Yes ma'am. Morning sickness avoid பண்றதுக்கு foods. Yes ma'am, yes ma'am. So it is actually it is a usual thing for morning sickness for the pregnant mothers. So usually because of the growth of fetus, it is a fully the changes for the mother. புதுசா வந்து இல்லாத ஒரு விஷயம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நடக்குது அப்படிங்கறதுனால இது மதரோட உடம்புல நடக்கக்கூடிய மொத்தமான மாற்றம். அதனால they have a lot of difficulties, gastrointestinal disturbances இருக்கும். ஸோ யூஸ்வலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் ஆக ஆக இட் இஸ் யூட்ரஸோட ஏரியா பெருசாகும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால தான் ஃபீல் சிக்னஸ். ஸோ டு அவாய்டிங் திஸ்
இதை நம்ம தவிர்க்க முடியாது கண்டிப்பா. இதை கம்மி பண்ணலாம், இல்ல அதை எப்படியாவது சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, they can take what are the food items she likes. So initially she can take. So மார்னிங் வந்து அவங்க ஃபுல் ஸ்டொமக் வந்து எடுத்துக்காம they can take a little amount. கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒன்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படிங்கும் போது she can go for their regular food items. இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா she has to take rest. So அந்த டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இது இந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர we are not supposed to rest, avoid. சிக்னஸ் வராம மார்னிங் சிக்னஸை கம்ப்ளீட்டா வந்து தவிர்க்க முடியாது. இது யூஸ்வலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க அந்த ஃபுல் ஸ்டொமக் வந்து ஏர்லி மார்னிங் எடுத்துக்கூடாது. அவங்க அந்த வாமிட்டிங் யாருக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க, கிடினஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இனிஷியலா அவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஹாட்டா இல்ல மில்க் இல்ல வாட் ஆர் திங்ஸ் லைக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 hour இல்ல கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் சி கேன் கோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ரெஸ்ட் பாடி ரெஸ்ட் எடுக்கிறது தான் இதுக்கு ஆப்ட் சொல்யூஷன்ஸ் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா. எஸ் மேம். Thank you மேம், thank you. ஆக்சுவலா as an obstetrician I would like to enter ஒன்னு வந்து மேடம் நம்ம தெளிவா சொன்னாங்க மார்னிங் சிக்னஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஆக்சுவலா மார்னிங் எந்திரிச்ச உடனே ட்ரை ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அவங்களுக்கு இட்லி தோசைக்கு பதில் ட்ரை பிரெட் இல்ல பிஸ்கட் இல்லாட்டி அந்த மாதிரி ரஸ்க் மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா 3 meals ஃபுல் மீல் எடுக்காம ஸ்பிளிட் பண்ணி 8 meals 6 mealsா கூட ஸ்பிளிட் மீல்ஸா எடுக்கலாம். அப்படின்னும் போது அந்த மார்னிங் சிக்னஸ் அவாய்ட் பண்ணலாம். ஆஸ் அ டாக்டர் நாங்க என்ன சொல்றோம்னா ஆக்சுவலா வாமிட்டிங்க்கு நிறைய டாக்டர்ஸ் வித் யுவர் ஆப்ஸ்டெட்ரிஷியன் அட்வைஸ் கண்டிப்பா வாமிட்டிங் ரொம்ப ஹையா இருக்கும் போது எடுக்கலாம். ஏன்னா சில பேஷண்ட்ஸ் ஆக்சுவலா இந்த சம்மர் பீரியட்ல என்ன ஆகும்னா வாமிட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் 3 months வாமிட்டிங் அதிகமாக ஹைப்பர் எமிசிஸ்ல ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி லைக் உப்புச்சத்து அதிகமாகி அது ஒரு அசிடோசிஸ் ஸ்டேட்ல வந்து அட்மிட் ஆகுற மாதிரி வராங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு 2 to 3 days ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம மினிமல் ஆன்டி எமெட்டிக் ட்ரக்ஸ் வாமிட்டிங் ட்ரக்ஸ் வித் யோர் டாக்டர்ஸ் அட்வைஸ் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு நான் பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா ஈவன் நீங்க ஃபுட் எடுங்க வாமிட்டிங்கே எடுத்தாலும் அட்லீஸ்ட் 50% உள்ள இருந்தா கூட 50% வெளியே வந்துட்டாலும் ஓகேன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒண்ணு. சாரோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஐ லைக் டு ஆன்சர் அவர்ஷன் அண்ட் கிரேவிங். ஆக்சுவலா நம்மளோட டயட்டிஷியன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த அயன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகும் போது நமக்கு வந்து அந்த கிரேவிங் இருக்கும். எது எப்படின்னா பல்பம் அரிசி இதெல்லாம் அந்த பெயிண்ட் ஸ்மெல் இதெல்லாம் பார்த்தோன்னே கிரேவிங் இருக்கும். அதே சமைக்கும் போது அந்த ஆயில் ஸ்மெல் ஃப்ரையிங் ஸ்மெல்லே வந்து அவங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 months கொஞ்சம் அந்த ரெஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த சமயத்துல கூட அந்த அரிசி அப்படி கிரேவிங் வரும்போது லைக் எந்த இதுவும் ஹார்ம்ஃபுல்லா இல்லாத மாதிரி சிகப்பு அவல் எடுக்கலாம். அது கொஞ்சம் ஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணும். அவங்களுக்கு அந்த கிரேவிங் அந்த சீவிங் இது கூட அவங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். அதே மாதிரி பாப்கார்ன் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட் இல்ல நல்ல பொரிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கேரட்டு இந்த மாதிரி இல்ல கிரவுண்ட் நட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிரேவிங்கை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எஸ் மேம். ஸோ லைக் மேம் இது ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து யூஸ்வலா செலக்டிவ் ஹங்கர் அப்படின்னு சொல்றது தான் அது. ஸோ யூஸ்வலா இந்த இட் இஸ் லைக் ஒரு சிலருக்கு தான் இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் ஹேவிங் பிசிக்கல் ஆர் மென்டல் ஃபேக்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அனீமிக்கா இருக்கிறவங்க இல்ல இந்த மேம் சொன்ன மாதிரி அயன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணாம கம்மியா இருக்கும் போது தான் வந்து சி ஃபீல் லைக் டு டேக் சம்திங். சிலர்லாம் வந்து இந்த சாக் பீஸ் அந்த குச்சி இல்ல இந்த செம்மண் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க, சாம்பல் இதெல்லாம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் சேஃப் டு ஹர். she must nobody do like this. யாரும் அதை பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவல் ரீசன் வந்து மேம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க the same thing. ஸோ which is go for like dried food items or the corn varieties இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போதும் she can relieve from that. இதை பிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. இந்த மாதிரி நான் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸை சாப்பிட்ற இட் இஸ் லைக் டிசீஸ். இட் இஸ் கால்டு பிக்கா. டிசீஸ் இன் த சென்ஸ் இது இட் இஸ் நாட் ரெகுலர் திங் அப்படிங்கிறதுனால ஸோ பிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் மேம். Thank you. Okay, thank you, doctor. Thank you, speaker. Nice explanation to my questions. Thank you very much. Thank you very much. Super. One more question. Actually காமனா எனக்கு ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு கற்பக விருட்சம்ல கேட்கும் போது இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க பப்பாளி சாப்பிடுறதுனால என்ன ஆகும். ஆக்சுவலா பப்பாளி பழத்தை விட ஃபர்ஸ்ட் 3 months காயா சாப்பிடும் போது அந்த பப்பாளியில இருக்க பெப்டைன் வந்து யூஸ்வலா யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதனால சில சமயம் if the cervix is weak it can lead to abortion. அதனாலதான் வந்து early weeksல ஃபர்ஸ்ட் 3 weeksல வந்து யூஸ்வலா வந்து பப்பாயா அண்ட் பைனாப்பிள் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம். பட் ஆக்சுவலா 4th month மேல இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு தி பிரெக்னன்சி. ஃபர்ஸ்ட் 3 months இட் இஸ் டெஃபினெட்லி அதுவும் பப்பாளியை விட பப்பாளி காய் தான் வந்து இட் இஸ் மோர் டேஞ்சரஸ்.
அதே மாதிரி குங்குமப்பூ பத்தி நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க கூட கண்டிப்பா குங்குமப்பூ சாப்பிடணுமா அப்படின்னு. அது வந்து many of the ladies are having the mindset if you are taking saffron the baby will have a bright color, but there is no scientific proof for that. அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சாஃப்ரனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்ட் அஸ் a coolant அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டைஜஷன் வந்து இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஸ்பீட் அப் பண்ணி ப்ராசஸிங் ப்ராப்பரா இருக்கும். இட் இஸ் ஆக்ட் அஸ் ஆன்டி டிப்ரெஷன்ட். அதனால தே ஃபீல் ரிலாக்ஸ். அந்த மாதிரி மூட் ஸ்விங் பண்றதுக்கும் அது சாஃப்ரான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் தான் அதோட பெனிஃபிட்ஸே தவிர பட் ஸ்டில் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் த கன்சப்ஷன் ஆஃப் சாஃப்ரான் வில் கிவ் அ லைட் கலர் பேபி அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. பட் இன்னுமே எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கு. பால்ல குங்குமம் போச்சு சாப்பிட்டோம்னா பாப்பா நல்லா கலரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. பட் ஆக்சுவலா அது இல்லாம நிறைய இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால we can take saffron. குங்குமப்பூ எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. வெரி வெல் செட் மேடம். ஆக்சுவலா இது ஒரு காமன் டவுட். ஆனா இது எக்ஸ்பென்சிவ். இது கண்டிப்பா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. as you said கலர் இஸ் நாட் டியூ டு சாஃப்ரான். அது வந்து அவங்களோட ஜெனடிக் மேக்கப்பை பொறுத்து தான் இருக்கு. பட் as you said அந்த சூதனிங் எஃபெக்ட் இட் ஹாஸ் a wide benefits. அதனால there is no harm in taking. ஆனா கண்டிப்பா எடுக்கணும் இல்லை. அதை விட நம்ம நார்மலா நம்ம சீசனல் ஃப்ரூட் கொய்யா சாப்பிடலாம், சப்போட்டா சாப்பிடலாம். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் டயட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் த வியூவர்ஸ். ரொம்ப பேஷண்டா லிசன் பண்ணீங்க. ரொம்ப டீடைல்டு லெக்சர் நல்ல நீட்டா எடுத்தாங்க. ரொம்ப ஐ ஹேவ் டு ரியலி தேங்க் தி ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ சீஃப் கெஸ்ட். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்காகவும் என்னோட முதல் குழந்தை கவிதை புக்ல இருந்து ஒரு கவிதையோட இந்த வெபினாரை க்ளோஸ் பண்றேன். லைக் இதுக்கு மேல யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா யூ கேன் அன்மியூட், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி நீங்க வரலாம். இட் இஸ் a wonderful opportunity we will give. Ma'am, I would like to thank our chief guest also. See, congratulate me. Thank you so much, ma'am. And thank you. And thank you Dr. Abia Parveen madam for giving me this big opportunity. இந்த மாதிரி இந்த குரூப்ல ஷேர் பண்ணி உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். So keep in touch with us madam. Thank you. Actually அவங்க இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் டாக்டர் ரேவதி. ஆக்சுவலா கொரோனாவோட ஸ்டார்டிங் பீரியட்ல she has participated in one webinar. அதுல நாங்க immunity boosting foods ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணாங்க. I would like to congratulate her and wish you all the success. So மெயினா உங்க 2 பேருமே like doctorates. Actually like you are like still reading and researching and you are like producing many students in your department. Actually அதனால உங்களுக்காக ஒரு கவிதை. பிறப்பால் வருமா பெருமை, நீ வாழும் வகையறிந்தவள் அல்லவோ அச்சிறப்பும் எனக்கும் வாய்க்கும், தவமாய் தவமிருந்து நீ பெற்றதல்லவோ இப்பெண்ணெனும் பெருமை, இந்த வரத்தை பெற்றுள்ள மகளே நீ இதன் தரத்தை உணர்ந்து தரணி போற்றிட வாழ்ந்திட வேண்டும். நாம் பிறக்கும் பிறப்பால் வருவது பெருமை அல்ல அல்ல, நாம் வகிக்கும் பொறுப்பால் வருவதுவாம் என்றும். கண்வழி கற்ற கல்வியை கடைபிடித்திடனும், செவிமடுத்தவற்றை செயல்படுத்திடனும், உன் எண்ணங்களில் எழுந்தனவற்றையெல்லாம் எழுத்திலே குழந்திட வேணும். முயற்சி செய்தால் எதுவும் முடியும், அயற்சி அடைந்தால் அனைத்தும் முடியும். எவர் வாழ்விலும் குறைவில்லை, எவர் வாழ்விலும் நிறைவில்லை. வண்ண கனவுகள் உனக்கில்லையா, ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தான். புரிந்து கொள் பெண்ணே நிமிர்ந்த நில், அஃதுன்னை நேர்வழியில் செலுத்தும். அமர்ந்து கேள், அஃதுன் அறிவை வளர்க்கும். எழுந்து நில், துணிந்து செல், இறைவனை பணிந்து கொள். I have to thank really Dr. Zahida Begum madam and Dr. Revati for coming and sharing this webinar. And thanks to all the viewers. இவ்வளோ பேஷண்டா இந்த டைம்ல வந்து லிசன் பண்ணதுக்கு. இட்ஸ் a very useful webinar. ஒரு pregnant and lactating womenக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டயட் ஃபாலோ பண்றோன்றது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. And this poem is dedicated to you both. Thank you. Thank you அபிதானி. உங்களுடைய தமிழ் பற்று அது ஜீன்ஸ்லயே இருக்கு. ரொம்ப சிறப்பான கவிதைகளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you ma'am. ரொம்ப நல்லா இருந்துச்சு கவிதை. Thank you. Thank you. And I want to thank Mind to Shine for arranging the poster and making it YouTube live and for arranging this session. Thank you all the viewers. Thank you very much. You can consult us from the comfort of your home at online in nellaicrescent.com. Thank you so much. அதே மாதிரி எங்க எல்லா ப்ரீவியஸ் வெபினார்ஸும் வந்து மைண்ட் டு ஷைன் யூடியூப் சேனல்ல இருக்கு. லைக் ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங், அடலசன்ட் கவுன்சிலிங்,
adolescent like physical, psychological counseling, antenatal counseling, postnatal counseling and physical health எல்லாமே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வெபினார்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மைண்ட் டு ஷைன் யூடியூப் சேனல்ல யூ கேன் வியூ அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. You can close this session. Thank you so much.